சாலைக்குமா குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா விளங்குதான்னு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. விளங்குதானே பேசுறது தெளிவா? ஓகே, சரி, விஷயத்துக்கு வருவோமா? ஓகே, ரெஜிஸ்டர் சேவிஸ் பதிவாளர் சேவை வகுப்பு 3 தரம் 2க்கான 2வது மாதத்துக்கான வழிகாட்டல் வகுப்புகள்லாம் ஜாயின் ஆகிருக்கீங்க. இதுக்கு முதல் நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் கிளாஸ் நடத்தி இருந்தோம். இதுல சில பேர் வந்திருப்பீங்க, சில பேர் புதுசாக வந்திருப்பீங்க. இது வந்து 2வது மாதத்துக்கான வகுப்பு. உங்களுக்கு பரீட்சை வந்து டிசம்பர் நடைபெற உள்ளது. ஆனால் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே. இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க கடந்த வகுப்புகள் 36 மணித்தேலங்கள் தாங்க நமது வகுப்பு நடத்தப்பட்டு முடிந்தது. இப்ப தற்போது ஆரம்பித்த வகுப்பும் அதே போல 36 மணித்தேலங்கள் கொண்டதான எமது வகுப்பாக உள்ளது. சரி, ஒவ்வொரு பாடமும் 12 மணித்தியாலங்கள் நடைபெற உள்ளது. சரியா? இதுக்கான டைம் டேபிள் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரியா? அப்ப மீண்டும் புதுசாக இணைந்தவர்களுக்கும் திருப்பியும் டைம் டேபிள் மற்றது இதுக்குரிய பேப்பரும் திருப்பியும் மீண்டும் ஷேர் பண்ணப்படும். சரியா? ஓகே. மற்றது இந்த ரெஜிஸ்டர் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்க இப்ப அப்டிடியூட், அதாவது நுண்ணறிவு என்ற பாடம். சரியா? இது 50 வினாக்களை கொண்டதாக இந்த வினாத்தாள் அமைய உள்ளது. 50 வினாக்கள். இதுல 50 வினாக்களும் எம்சிக்யூ வடிவிலான வினாக்களும் இடம்பெறும். சுருக்கமான விடையெழுகிற வினாக்களும் இதுல இடம்பெறும். எல்லாம் சேர்த்து 50 வினாக்கள் இடம்பெற உள்ளது. அவன் 50 வினாக்கள் 1 மணித்தியாலம் என்று சொல்றது இப்ப நிறைய பேருக்கு மிகவும் கடினமான ஒரு விடயமாக கருதப்படுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, நீங்க 50 கேள்வி செய்யறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. ஆனா அவங்களால 25, 30, 35 கேள்வி தான் செய்ய இயலும். மிச்ச கேள்வி செய்யலாம போறது. அதுக்கு ஒழுங்கான பயிற்சி இல்லாதது முதலாவது காரணம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல ஒரு ஒழுங்க பேணாதது 2வது பிரச்சனை. ஒரு தொடர் ஒழுங்குல செய்யணும். அப்ப கேள்வி செய்யறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை உண்டு இருக்கு. நான் அந்த ஒழுங்குமுறைகள் இதுக்கு முந்தின கிளாஸ்ல இருந்த மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். இதுல புதுசா வந்தாக்கள் இருப்பீங்க, உங்களுக்கும் அந்த ஒழுங்குமுறையை நான் சொல்லித்தரேன். சரியா? அதாவது அந்த 50 கேள்வியும் செய்யறேன்டா, சரி, ஒரு ஒழுங்குமுறை உண்டு இருக்கு. என்ன விதத்துல எப்படி நாங்க கேள்வி அணுகணும், எந்த கேள்வி ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும், எப்படியான கேள்வி 2வது செய்யணும், அப்படியான ஓர்டர் உண்டு. அந்த ஓர்டர்ல நாங்க கொஸ்டின் பேப்பரை செஞ்சு பழகுவோம்னு சொன்னா, நீங்க 50 மணி, அதாவது 50 நிமிஷத்துக்குள்ள இந்த பேப்பரை செய்யக்கூடிய மாதிரி நல்ல பிராக்டிஸ்ல இருந்தா செய்யலாம். சரியா? எங்களுக்கு முக்கியமான விஷயம் 50 கேள்வி நாங்க செய்யணும். சரி, 50 கேள்வி செஞ்சு அதுல 1, 2 பிழை வந்தா பிரச்சனை இல்லை. நாங்க செய்யறதே 30 அல்லது 35, அதுலயும் 7, 8 பிழை வந்தா நாங்க பாஸ் ஆகுமா? பாஸ் ஆக மாட்டோம். கடைசியில சொல்லுவாங்க ஃபெயில் ஆயிட்டோம், அப்டிடியூட் கஷ்டம் ஆயிட்டு தான் சொல்லுவான். அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். அப்ப பெரும்பாலானர்கள் கடைசி டைம்ல கிளாஸுக்கு வர ஃபைனல் செமினார் அப்ப வாரு. அப்ப அந்த டைம்ல அவங்களால பிராக்டிஸ் பண்ணியல தானே இல்லையா? இப்ப எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் இருக்கக்குள்ள நாங்க ஃபைனல் செமினார் செய்வோம். இப்ப அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 2, 3 பேப்பர் அல்ல பேப்பரை விளங்கப்படுத்தி விட்டோன்னு அதை பார்த்துட்டு ஓகே எக்ஸாம் செய்யலுமாண்டா செய்யலுமா? முடியாது, கஷ்டம். அப்ப இப்ப இருந்தே நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களால செய்ய இயலும். சரியா? சரி, இப்ப நாங்க இந்த பேப்பருக்குள்ள போவோமா? இந்த பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, மொத்தம் 50 வினாக்கள்லாம் சாதாரண ஒரு பேப்பர் உங்களுக்கு அமையும். சரியா? இத சில டாபிக் ஆர்டர் இருக்கு. என்னென்ன டாபிக் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 2வது 3வது செய்யணும் நான் ஓர்டர்ன்னு சொல்ல, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஏற்கனவே இருந்தாக்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியும். புதிதாக வந்தாக்கள் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஓர்டர் தெரியாதானே, அதுக்காக நான் சொல்றேன். முடியுமானா அந்த ஓர்டரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டிய ஓர்டர், இந்த கேள்வி ஓர்டர் என்னன்னு சொன்னா, முதலாவது செய்ய வேண்டியது வகைப்படுத்தல் வினாக்கள் போடுங்க. அப்ப 1 போட்டு நோட் பண்ணிக்கோங்க. வகைப்படுத்தல். வகைப்படுத்தல் சொல்றது எப்படின்னு சொன்னா, ஒரு 4 சொல்ல தந்து இல்ல வேறுபட்ட சொல் என்ன, இப்படி வார கேள்விகள் என்ன வகைப்படுத்தல் சொல்லுவாங்க. சரி, ஒரு 4 சொல்ல தந்தது, இதுல வித்தியாசமான சொல் என்ன, அல்லது 3 சொற்களை ஒரு குழுவினை அமைக்க முடியும், ஒரு சொல் வந்து அந்த குழுவுக்குள்ள கொண்டு வர இயலாது, இவ்வாறு வேறுபட்ட சொல் என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இப்படி வாரது வகைப்படுத்தல். இது தனி சொற்களாகவும் வரலாம், சொல் ஜோடிகளாகவும் வரலாம். சரியா? இப்ப சில இடங்கள்ல சொல் ஜோடியாகவும் வரும், ஜோடி சொற்களாகவும் வரும். சரியா? அப்ப ஜோடி சொற்கள் சொல்ல என்ன பொதுவா
கப்பிள்ஸா வரும். இப்ப ரெண்டு ரெண்டு ஜோடி சொற்களாவும் வரும். சரியா? ஓகே. அப்ப அதையும் நாங்க இணையலாம். பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. சரி. அப்ப அந்த விஷயத்த நீங்க அதோட சேர்த்து இணைங்க. நோட் பண்ணிக்கணும். முதலாவது வகைப்படுத்தல். நான் பார்ப்போம் அப்படின்னு கேள்வி செக் பண்ணுவோம். 2வது வந்து தொடர்புடைமைன்னு போட்டுக்கோங்க. தொடர்புடைமை. 2வது தொடர்புடைமையா? அத போட்டுக்கோங்க. ஓகே. தொடர்புடைமைன்னு சொல்றது பொதுவா என்ன எவ்வகையான வினாக்கள்னு சொல்லக்கூடாது. தொடர்பு சம்பந்தமான வினாக்கள். இல்ல. இப்ப தொடர்பு சம்பந்தமான வினாக்கள்னு சொன்னா, உதாரணமா, இப்ப வயலுக்கு வேலி. இல்ல குளத்துக்கு என்னன்னு கேட்பாங்க. சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது என்ன? ஒண்ணுக்கு இன்னொரு தொடர்பு சாட்டப்படும். இதுக்கு இதண்டா, இதுக்கு என்ன? இப்படி வர கேள்வி. இல்ல. அப்ப இப்படியான கேள்விகளை நான் சொல்லுவோம். தொடர்புடைமை வினாக்கள்னு சொல்றேன். சரியா? இது வந்து எத்தனை? ஒரு 5 கேள்வி வரும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. சாதாரணமா ஒரு 5 கேள்வி வரும். 3வது டாபிக் போட்டுக்கோங்க. கட்புலன் அறிவு. ஓகே. 3வது என்ன? கட்புலன் அறிவு. சரியா? இப்ப கட்புலன் அறிவுன்னு சொன்னா என்னன்னா, எங்கட கண்ணுக்கு உரிய டெஸ்ட். ஐ டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. எங்கட கண்ணுக்கான ஒரு பரீட்சை. சரியா? இப்ப நீங்க டிரைவிங் லைசன்ஸ்க்கெல்லாம் போறீங்கன்னு சொன்னா, சரி அங்கள கண்ணுக்கான பரீட்சை இருக்கு தானே? அந்த சின்ன எழுத்துக்கள சைஸ் தந்து, இல்ல பெரிய விளங்குதா? என்ன எழுத்து, என்ன லெட்டர்ன்னு கேட்பாங்க இல்லையா? அதே போல ஒரு விஷயம் தான் இதுவும். கண்ணுக்கான பரீட்சை. ஐ டெஸ்ட். அப்ப இதுல கட்புலன் அறிவில பொதுவாக பல டாபிக்ஸ் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொன்னா, ஒரு 4 பிக்சரை தந்து வேறுபட்ட பிக்சர் என்னன்னு கேட்பாங்க. சரியா? அடுத்தது பிக்சர் ஆர்டர் தந்து அடுத்து வர வேண்டிய பிக்சர் என்னன்னு கேட்பாங்க. சரியா? அடுத்தது தாயக்கட்டை சம்பந்தமான வினா வரும். அடுத்தது சதுரமுகியோட தொடர்பான வினாக்கள் வரும். சரியா? அடுத்தது மாய பிம்பம், கண்ணாடி பிம்பம்னு சொல்லி அவ்வாறான வினாக்கள் வரும். சரியா? மற்றது இப்ப சதுரமுகிகள், அதாவது ஒரு குச்சி ஒண்ணு, மரக்குச்சி ஒண்ட சதுரம் பெயிண்ட் பண்றாங்களாம். பெயிண்ட் பண்ணிட்டு சதுரமுகியா வெட்டுறாங்களாம். குட்டி குட்டி சதுரமுகிகளா வெட்டுறாங்களாம். இப்படியான கேள்வியிலும் வரும். இல்ல 2 பக்கம் கலர் பண்ணப்பட்ட எத்தனை, 3 பக்கம் கலர் பண்ணப்பட்ட எத்தனை, இப்படியான கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன இதுல வரும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்டா இதுல, இந்த கட்புலன் அறிவுல எப்படி சரி குறைஞ்ச ஒரு 5 கேள்வி சரி வரும். அதை விட கூடத்தான் வார சில விட 5 கேள்வி சரி வர வாய்ப்பு இருக்கு. சரியா? அது 3வது டாபிக். 4வது டாபிக்க போட்டுக்கோங்க. இரகசிய குறியீடுகள். இரகசிய குறியீடுகள். அப்ப இரகசிய குறியீடு சம்பந்தமான வினாக்கள். சரியா? அப்ப இரகசிய குறியீடு பொதுவா என்னது கொடுப்பாங்க? இரகசிய குறியீடுகள் இலக்கங்களுக்கு ரகசிய குறியீடு கொடுப்பாங்க. சரியா? சொற்களுக்கு ரகசிய குறியீடு கொடுப்பாங்க. சரியா? சில வசனங்களுக்கு ரகசிய குறியீடு கொடுப்பாங்க. சரியா? இவ்வாறு இரகசிய குறியீடுகள் என்ன நிறைய விஷயத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா? அப்ப இவ்வாறான இரகசிய குறியீடு சம்பந்தமான வினாக்களும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வினாக்கள். இதுவும் அடிக்கடி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வருது. சரியா? இலகுவான வினாவை தயாரிக்க நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப இவ்வாறான டாபிக் வந்து 4வதா, இரகசிய குறியீடு கான்செப்ட் வந்து 4வது. அடுத்தது 5வதுக்கு வாங்க. 5வது டாபிக் வந்து அட்டவணை மற்றும் நெய்யறி வினாக்கள். அட்டவணை மற்றும் நெய்யறி என்று போட்டுக் கொள்ளுங்க. அட்டவணை நெய்யறின்னு சொன்ன என்ன? அதான் அட்டவணை என்ற கான்செப்டுக்குள்ள 2 விதமான அட்டவணை இருக்கு இல்லையா? இப்ப சாதாரணமா சும்மா ஒரு அட்டவணையை தந்து அதுல சில டேட்டா வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அது ஒரு வகையான அட்டவணை. சரியா? இன்னொரு வகையான அட்டவணை என்னன்னு சொன்னா, சரியா? கலண்டர் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா? கலண்டர் இல்லையா? கலண்டர் என்று சொல்றதும் ஒரு வகையான அட்டவணை தானா? கலண்டரும் என்ன ஒரு வகையான அட்டவணை தான். சரி. இப்ப இப்படி வர கேள்வி. அடுத்தது நெய்யறி என்று சொல்றது என்னன்னா, ஒரு நம்பர்ஸ இணைவாங்க. ஒரு நம்பர்ஸ சில சின்ன 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 சதுரங்களாக இணைவாங்க. ஒரு அட்டவணையை உடைப்பாங்க. குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் வரும். ஓகே. அதே ஃபார்மட்ல இணைவாங்க. சின்ன சின்ன சதுரங்கள நம்பர்ஸ போட்டு கூட்டி கழிச்சு, அதுல வர வேண்டிய பெருமானம் என்ன மாரி கேட்கிற கேள்வியும் வரும். சரியா? இத நெய்யறின்னு சொல்றேன். சில வேளை அதுல நம்பர்ஸ் மட்டும் இல்லாம எழுத்துக்களும் வரும்.
சரியா? எழுத்துக்களை குறுக்கெழுத்து போட்டியில நாங்க நிரப்போம் இல்லையா எழுத்து, அதே போல எழுத்துக்களை நிரப்பி அதுல கேள்வியும் வரும். சரி, அப்படியான கேள்வியும் வரும். இதை நாங்க அட்டவணை நெய்யரி என்ற கன்செப்டுக்குள்ள பொதுவா பாக்குறோம். சரியா? ஓகே. அப்ப ரீசெண்ட் டைம்ல இப்படியான கேள்விகள் அடிக்கடி வருது. சரி, அது 5வது டாபிக் சொன்னேன் இல்லையா, அட்டவணை நெய்யரி. 6வது டாபிக் என்னன்னு சொன்னா கூற்று முடிவு சம்பந்தமான வினாக்கள். சரியா? அப்ப கூற்று முடிவுன்னு சொன்னா பொதுவா நீங்க பாருங்க, அந்த கூற்று முடிவுன்னு சொல்லுது 3 விதமான கூற்று முடிவு இருக்கு. ஒன்று தர்க்க ரீதியான கூற்று முடிவுன்னு சொல்லுவாங்க. அதுல எப்படின்னு சொன்னா பிக்சர் கீறி நாங்க ஆன்சர் பண்ண மாதிரி. சரியா? பிக்சர்ன்னு சொல்லக்குள்ள சரியா வட்டங்கள் நாங்க பார்ப்போம். அப்படியான கேள்வி நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க கிளாஸ்ல. இதுலயும் வேற புதிய வகையான வினாக்கள் பார்ப்போம். சரியா? அப்ப என்ன இல்லைன்னா இந்த தொடைகள் மாதிரி வட்டம் போட்டு அதை இடைவெட்டி அதுல போட்டு நாங்க ஆன்சர் பண்ண மாதிரி கொஸ்டின் வரும். அது தர்க்க ரீதியான கூற்று முடிவு. அடுத்தது கணித்தல் ரீதியான கூற்று முடிவுன்னு சொல்லுவோம். அதுல சில கணித செய்கைகள் வரும். சில கணித செய்கைகள் சுருக்கல்களை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகள் வரும். அதை கணித்தல் ரீதியான கூற்று முடிவுகள்னு சொல்லுவோம். அடுத்த கூற்று முடிவு பார்த்தோம்னு சொன்னா அடுத்த பகுதியை பார்த்தோம்னா 3வது உண்மை பொய்களை வச்சு செய்யற கேள்விகள். உண்மைகள் எண்ணிக்கை பொய்கள் எண்ணிக்கையை வச்சு செய்யற மாதிரியான கேள்விகள், அதுவும் கூற்று முடிவு தான். சோ இதுல 6வது டாபிக் நான் சொன்னேன் கூற்று முடிவு. 7வது டாபிக் தகவல் ஒழுங்கமைப்பு. அப்புறம் பந்தியை தந்து அந்த தகவலை ஒழுங்கமைச்சு ஆன்சர் பண்ண மாதிரி கொஸ்டின் வரும். இது தகவல் ஒழுங்கமைப்புன்னு சொல்லுது 7வது டாபிக். சரியா? 8வது டாபிக் கணித்தல் வினாக்கள். கணித்தல் வினாக்கள்னு சொல்லுது பொதுவாக பெரிய ஒரு டாபிக் தான். ஆனா அதுக்கான கேள்விகள் இப்ப குறைச்சிட்டாங்க. சில பேப்பர்ல வருது, சில பேப்பர்ல வரல. சரி, நாங்க எதுக்கும் அதை படிப்போம். சரியா? கணித்தல் வினாக்கள்னு சொல்லக்குள்ள அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. சரியா? கதை தூர நேரம் இருக்கு, வேலை நாட்கள் இருக்கு, வயது சம்பந்தமான வினாக்கள் இருக்கு, சத சராசரி காண்ட வினாக்கள் இருக்கு, சதவீதம் இருக்கு, வீதம் இருக்கு, விகிதம் இருக்கு. சரியா? இப்படி பல டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள வரும். சரியா? அப்ப அதே கணித்தல் வினாக்களை நாங்க நேரும் 8வது பகுதியா செய்யும். சரி, 9வதா நீங்க செய்ய வேண்டியது எண்கோளம், எழுத்துக்கோளம், சரியா, மாய சதுரம், சுடோக்கு. சரி, அப்ப நோட் பண்ணிக்கோங்க. எண்கோளம், எழுத்துக்கோளம், மாய சதுரம், சுடோக்கு. சரி, இது 4 டாபிக் அதுக்குள்ள தூக்கி போடுறோமா 9வது டாபிக். இதுல ஏதாச்சும் ஒன்று வந்தா இது 9வதா செய்யணும். சரியா? அப்ப நான் சொன்ன இந்த ஓர்டருக்குள்ளதான் அனைத்து விதமான கேள்விகளும் உள்ளடக்கப்படும். இதை தாண்டி வெளியில வர ஒரு டாபிக் இல்ல. இதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்கு. அப்ப நான் சொன்ன இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் சொன்ன நான் ஒரு ஓர்டர் உண்டு. அந்த ஓர்டர் படி நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை அணுகுவீங்கடா, ஒரு கொஸ்டின் பேப்பரை செய்வீங்கன்னு சொன்னா உங்களால இந்த ஐக்யூ பேப்பர் 1 ஹவருக்கு முந்தி செஞ்சு முடிக்கலாம். சரியா? அந்த ஓர்டர்ல செஞ்சா மட்டும் போதாது, பிராக்டிஸும் வேணும், வேகத்தை கூட்டணும். சரியா? அப்ப வேகத்தை நீங்க பிராக்டிஸ் செய்ய தான் வேகம் கூடும். சரியா? அப்ப ஒரு பேப்பரை மட்டும் செஞ்சுட்டு என்னால செய்ய முடியும்னு சொல்ல இயலாது. அப்ப நிறைய பேப்பர்ஸ் நாங்க பிராக்டிஸ் பண்ணாதான் இதுல நீங்க ஜெயிக்கலாம். சரியா? மத்த பாடங்கள் அப்படி இல்லை. பொது அறிவோ இல்ல இன்னொரு மொழித்திறன் பாடம் இருக்குதானே, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. படிக்க தர விடயங்களை அது கொஞ்சம் பாடமாக்கி விளங்கி எடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் போய் எழுதலாம், அது இஷ்யூ இல்லை. ஆனா அப்டிடியூட் அப்படி இல்லை. மேக்சிமம் பிராக்டிஸோட சம்பந்தமானது. எதுவுமே இங்க பாடமாக்குற விஷயமோ எதுவும் இல்லை. எல்லாமே விளங்கி செய்யற, பயிற்சி செய்யற பிராக்டிஸ் மட்டும்தான். ஓகே. சரி, இப்ப இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஓர்டர் படி தான் நான் அந்த பேப்பரை கொண்டு போறேன். சரியா? அந்த ஓர்டர் படி தான் போவோமா? கொஸ்டின் போட்ட ஓர்டர்ல நாங்க அப்படியே போறல. சரி, அந்த ஓர்டருக்கு நாங்க மாறி மாறி அந்த ஓர்டருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவோம். சரியா? இப்ப நான் ஃபெஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய கேள்வி என்ன பகுதின்னு சொன்னா, என்ன கேள்வி? வகைப்படுத்தல் என்ற செக்ஷன். சரியா? ஃபெஸ்ட்டுக்கு நாங்க செய்ய வேண்டியது வகைப்படுத்தல். சரியா? இதுல பாருங்க 1 தொடக்க 5 வரையில ஒவ்வொரு வினாவின் கீழும் 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் 3 சொற்கள் குறித்த இயல்பொன்றுக்கேற்ப பொதுவான தொடர்பை காட்டி நிற்கிறது. அவ்வாறு பொது தொடர்பை காட்டாத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்து தெரிவித்த இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, பொது தொடர்பை காட்டாத நீங்க தெரிவு செய்யும். சரி, பாருங்க. அப்போ முதலாவது கொஸ்டின் என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? ஆவணப்படுத்தல், இச்சைப்படுத்தல், மாற்றம் செய்தல், பதிவு செய்தல். என்ன ஆன்சர்? மாற்றம் செய்தல். மாற்றம் செய்தல். சரி, ஏன் மாற்றம் செய்தல் கொடுக்குறீங்க?
பாப்போம். 3வது சொல்றேன் பாப்போம். இத பதிவு பாருங்க. சரி, இப்ப இந்த கேள்வி செய்யறேன்டா. சரி, அந்த சொற்களுக்கான அர்த்தங்கள் மீனிங் ஸ்பெசிக்கு தெரியணும் உங்களுக்கு. சரியா? இப்ப சொற்களுக்கான மீனிங் டெஸ்டுக்கு தெரியணும். சரியா? மற்ற இதை செய்யறதுக்கு இன்னும் ஒரு வழியும் இருக்கு. அதாவது என்ன வழின்னு சொன்னா, சரி ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தட் கூடவும் செய்யலாம். சரியா? ஓகே. அந்த மெத்தட் என்னன்னு சொன்னா, முதலாவது தோற்றம். சரியா? பழையாக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதலாவது என்ன? தோற்றம். இரண்டாவது தொழிற்பாடு. தொழிற்பாடு. மூணாவது பொருந்தும் தன்மை அல்லது பயன்பாடு. பொருந்தும் தன்மையா பயன்பாடு வராது, பொருந்தும் தன்மை. நாலாவது தான் என்ன? பயன்பாடு அல்லது வெளிப்பாடுன்னு சொல்லுவோம். நாலாவது பயன்பாடு அல்லது வெளிப்பாடுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்களா. முதலாவது தோற்றம், இரண்டாவது தொழிற்பாடு, மூணாவது பொருந்தும் தன்மை, நாலாவது பயன்பாடு அல்லது வெளிப்பாடு. சரியா? இதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மெத்தட்டுக்கையும் ஃபாலோ பண்ணலாமா? சரி, எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. சில கேள்வி பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். சில கேள்வி உங்களுக்கு டவுட் கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இந்த மெத்தட்டு கூட யோசிச்சு பாருங்க. சரியா? ஃபெஸ்ட்டுக்கு தோற்றம் என்னன்னு சொன்னா, இத தோற்றம் பொதுவா ஒரு சொற்களை வச்சு அந்த தோற்றத்தை நான் யோசிக்கணும். இப்போ உதாரணமா சில நாடுகள் தந்தாங்கன்னா அதை ஜியோகிராபிக்கல் அமைப்பு, புவியியல் அமைப்பை நாங்க தோற்றமா எடுக்கலாம் இல்லையா? சில நபர்கள் தருவாங்கன்னா அந்த நபர்கள் சம்பந்தமான விடயங்கள், அவங்களோட சீருடையோ, அவங்களோட பதவிகளோ, அவங்களோட தொழிலோ, ஏதோ ஒரு விஷயத்த நாங்க தோற்றமா எடுக்கலாம். ஆனா இங்க சொற்கள் சார்ந்தபடியால எல்லாமே சொற்கள் இல்லையா? அதுல மீனிங்க தான் தோற்றமா எடுக்குது. இப்ப ஆவணப்படுத்தல்னு சொன்ன என்ன? டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஆவணப்படுத்தல். சரி, ஆவணப்படுத்தலுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஒன்று அந்த விடயங்களை நினைவாங்க, பதிவு செய்வாங்க. ஒரு விஷயம் கூட பதிவு செய்வாங்க, அல்லது அதை மொழிபெயர்ப்பாங்க. சரியா? அல்லது ஒரு விஷயத்தை நினைவாங்க, உள்நுழைப்பாங்க. புதிதா ஒரு விஷயத்தை உள்நுழைப்பாங்க. அல்லது தேவையில்லாத விடயத்தை நினைவாங்க, அகற்றுவாங்க. இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும். எல்லாம் செஞ்சு ஃபைனலா அதை நினைவாங்க, டாக்குமெண்டேஷன் ஃபைனலானையும் அதை ஆவணமா சமர்ப்பிப்பாங்க. அப்புறம் ஆவணப்படுத்தலுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கு. சரி, இச்சைப்படுத்தல்னு சொல்றது என்ன? அப்டேட் பண்ற இல்லையா? அப்டேட் பண்றேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அதான் இச்சைப்படுத்தல்னு சொல்றேன் பொதுவா. அதாவது தகவல்களை அப்டேட் பண்றேன். சரியா? அப்ப நாங்க ஒரு இப்ப எங்க டேட்டா ஒண்ணு நாங்க அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணலாம். சரியா? உங்களோட ரிசல்ட் சீட் இருக்கு. இப்ப A-level ரிசல்ட் சீட் இருக்கு. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் வந்து பிள்ளையா இருக்கு அப்படிலாம் அதை அப்டேட் பண்ணணும் இல்லையா? சோ அப்டேட் பண்ணலாம். என்ன? டைரக்டா கல்வி அமைச்சூடாக தொடர்பு கொண்டோ அல்லது கல்வி திணைக்களம் இருக்குதானே, அதனூடாக தொடர்பு கொண்டோ, சரியா, சமாதானிதமான சத்திய கடதாசியம் கொண்டு கொடுத்து நீங்க இணையலாம். ரெண்டு பேர் இப்படித்தான் இல்ல இப்படி வந்துட்டு பிள்ளையா வந்துருக்கு, இதை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுத்து செய்யலாம். அப்ப அங்க அந்த பேர் வந்து சரியா மாற்றப்படுறது இருக்குதானே, அதை அப்டேட் இச்சைப்படுத்தலன்னு சொல்றேன். சரியா? அப்ப இப்படி பல விடயங்கள் அப்டேட் ஆயிட்டு வருது. இப்ப பேப்பர் கூட, இந்த எக்ஸாம் பேப்பர் கூட, அப்டிடியூட் பேப்பர் கூட அப்டேட் ஆகி தான் வருது. கணித்தல் வினாக்கள், கணித வினாக்கள் இல்லையா? அதை குறைச்சிட்டாங்க. சில பேப்பர்ல கொஞ்சமா வருது, சில பேப்பர்ல அதுவும் வருது இல்ல, புதிய வகையான வினாக்களும் வருது. அப்ப அதுவும் அப்டேட்டா தான். அப்ப இச்சைப்படுத்தலன்னா மாற்றம் செய்தல் என்ன? கிட்டத்தட்ட இச்சைப்படுத்தல் மாதிரிதான் மாற்றம் செய்யறது இல்லையா? ஒன்றை இன்னொண்டா மாத்துற. இப்ப மாத்த கூட அது அப்டேட் ஆகணும், அப்டேட் பண்ண கூட அது ஒண்ணு மாறுது தானே, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று மாறுது தானே இல்லையா? இப்ப மாற்றம் செய்தலும் அதே போலதான், ஒன்றை இன்னொண்டா மாத்துற. அடுத்து பதிவு செய்தல் என்று சொல்றது என்ன? அத என்ன செய்யற? ரெஜிஸ்டர் பண்ணு சொல்லுவாங்க. ஒன்றை பதிவு செய்யறது, ஒரு ஆவணம் ஒன்றை பதிவு செய்யறது. சரியா? அப்ப நீங்க பதிவாளர் தானே, பதிவாளர் எக்ஸாம் நடக்க போகுது. என்ன? பிறப்பு ஆவணங்கள், திருமண ஆவணங்கள், என்ன காணி சம்பந்தமான ஆவணங்கள், இவ்வாறான ஆவணங்கள் என்ன பதிவு செய்து, அது பொதுவா பதிவு செய்யறா தானே. ஓகே, உண்ட பதிவு செய்யறா அதான். ஓகே, அப்ப அதன் மீனிங்க வச்சு பார்க்கலுமான்னு பாருங்க ஆகும். இப்ப இந்த ஆவணப்படுத்தலுக்குள்ள எல்லாம் வருமா? இச்சைப்படுத்தல், மாற்றம் செய்தல், பதிவு செய்தல் எல்லாம் வருமா?
ஒரு ஆவணப்படுத்தலுக்குள்ள எல்லாம் வருமா இல்லையா பாருங்க, எல்லாம் வரும் தானே. பொதுவா ஆவணப்படுத்தலுக்குள்ள இது அனைத்தும் வரும். அப்ப வேறுபட்டது என்ன? இப்ப ஆவணப்படுத்தலாம் வேறுபட்டது, ஏன்னா அதுக்குள்ள இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது இல்லையா. ஓகே, அது ப்ரொசஸ் கூட, ஆவணப்படுத்தல் ப்ரொசஸ் கூட, அதுக்குள்ள பதிவு செய்தல் கூட ஆவணப்படுத்தலுக்குலாம் வரும். அது ஒரு டொக்குமெண்ட் தானே. இப்போ நீங்க பதிவு செய்றீங்கன்னா ஒரு காணி ஒன்று பதிவு செஞ்சா உங்களுக்கு டொக்குமெண்ட் உறுதி ஒன்று கிடைக்கும். அது என்ன? அது ஒரு டொக்குமெண்ட், அதாவது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சான்றிதழ். அதே போல பிறப்பு அத்தாட்சி பத்திரம், அதுவும் ஒரு டொக்குமெண்ட். சரியா? அப்ப எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தானே. அப்ப பதிவு செய்தலும் ஆவணப்படுத்தலுக்குள்ளதான் வரும். சரியா? அப்ப ஆவணப்படுத்தல் என்று சொல்றதுதான் இதுல என்ன வேறுபட்டதாக கருதப்படுகிறது. சோ அதனால நாங்க நீளம் ஒன்றை கொடுக்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 2க்கு வாங்க, என்ன கொடுக்கலாம்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டாவது வினா என்ன வரும்? அவன பதவிகளை வச்சு யோசிங்க. பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு யோசிங்க. எல்லாத்துக்கும் இது தோற்றம் தொழிற்பாடு இப்ப தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் வரும் சார். பாராளுமன்ற உறுப்பினர் வரும் என்று சொல்றீங்க இல்லையா? ஓகே, ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் வரும் என்று சொல்றீங்க? காரணம் இவங்களோட பதவிகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. பிரதமர் அவர் பதவி. சரி, பாராளுமன்ற உறுப்பினர் சார் ஜனாதிபதிக்கு சார் பிரதமர் அமைச்சர்லாம் இயங்குவாங்க. ஆனா பார்லமெண்ட் உறுப்பினர் ஜனாதிபதிக்குள்ள இயங்கணும் அவசியம் இல்லானே. பாராளுமன்ற உறுப்பினரா தான் பிரதமர், அமைச்சர் எல்லாம் வருவாங்க இல்லையா? இல்லையா? ஓகே, சரி, நீங்க எப்படி பார்க்கணும்டா இத? சரியா, சிம்பிளா பாருங்க. ஒவ்வொன்றுக்கு எலெக்ஷன் நீங்க பாருங்க. பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பாராளுமன்ற எலெக்ஷன் ஊடாக தெரிவு செய்யப்படுவாங்க இல்லையா? அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர் தானே இல்லையா? அவரும் பாராளுமன்ற எலெக்ஷன் ஊடாக தெரிவு செய்யப்படுவார். அவருக்கு அமைச்சர் கொடுப்பாங்க, ஆளும் தரப்புல இருந்து அமைச்சர் கொடுப்பாங்க, எதிர் தரப்புல இருந்தானே அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. சரி, சில பேர் ஆளும் தரப்புல இருந்தும் அமைச்சர் இல்லாம இருக்காங்க தான். சரியா? ஓகே, அப்ப அமைச்சரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவங்க தெரிவு செய்யப்படுவது பாராளுமன்ற எலெக்ஷன் ஊடாக. சரியா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஊடாக தெரிவு செய்யப்படுறாங்க. பிரதமர் வந்து எந்த எலெக்ஷன் ஊடாக தெரிவு செய்யப்படுறார்? அவரும் பாராளுமன்ற எலெக்ஷன் ஊடாக தானே பிரதமர் தெரிவு செய்யப்படுறார். அதிகூடிய வாக்கெடுக்கிறவர் நபர் வாங்க பிரதமர் வைப்பாங்க. ஜனாதிபதி எந்த எலெக்ஷன் ஊடாக தெரிவு செய்யப்படுறார்? பார்லிமெண்ட் எலெக்ஷனா? இல்ல, ஜனாதிபதி. ஜனாதிபதி எலெக்ஷன். சரியா? அப்ப ஜனாதிபதி என்று சொல்றது வேற தானே. இல்ல பாருங்க, மத்த எல்லாருமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட தான் வராங்க. ஜனாதிபதி அப்படியா? இல்ல, அவர் ஜனாதிபதி எலெக்ஷன். அப்ப ஜனாதிபதி வேறுபட்டது தானே பாருங்க, இல்லையா? சரி, செகண்ட் ஒன்னா. அடுத்தது பாருங்க, மூணாவது கருத்து கணிப்பு, கணக்கெடுப்பு, விழிப்புணர்வு, கருத்து வேறுபாடு. சரி, கருத்து கணிப்புன்னு சொன்னானே. கருத்து கணிப்பு மக்களுக்கு இடையில என்ன இது? கருத்துக்கள் எடுக்கிற. சரியா? இப்ப உலக கிண்ண போட்டி நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு இணைவாங்க, ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எடுப்பாங்க. எந்த நாடு வின் பண்ண போகுது? ஆஸ்திரேலியா வின் பண்ண போதா, இந்தியா வின் பண்ண போதா? சும்மா ஒரு கருத்து கணிப்பு. சரி, எத்தனை பெர்சன்டேஜ் ஆக்கள் யாரை வின் பண்ணு சொல்லி எண்ணுவாங்க, ஒரு கருத்து கணிப்பு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அதான் கருத்து கணிப்பு. சரி, கணக்கெடுப்புன்னு சொன்னானே. கணக்கெடுக்கிற நான் பார்த்தமே, தொகை மதிப்பு புள்ளி விவரல் திணைக்கிறதால கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? அதுவும் கணக்கெடுப்பு தான். ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை கணக்கெடுக்காரு. தனது வகுப்புக்கு வந்த மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை எண்ணி பாக்காரு. அதுவும் என்ன, ஒரு கணக்கெடுப்பு தான். சரி, இவ்வாறானதை கணக்கெடுப்புன்னு சொல்றேன். விழிப்புணர்வுன்னு சொன்னானே, அவேர்னஸ் சொல்லுவாங்க. அவேர்னஸ் என்ன? விழிப்புணர்வு. ஒரு டெங்கு நோய் சம்பந்தமா விழிப்புணர்வு. மழை பெஞ்சு கொண்டு வருது, அப்ப தண்ணி தேங்கி நிக்குது, அப்ப என்ன வாங்க டெங்கு நோய் சம்பந்தமா என்ன வாங்க ஒரு விழிப்புணர்வு ஒன்று செய்வாங்க. சரியா? அல்லது ஒரு தொற்று நோய் ஒன்று, கொரோனா மாதிரி தொற்று நோய் ஒன்று பரவுன நினைவாங்க, அந்த நோய் சம்பந்தமாக அதை எவ்வாறு நாங்க காத்துக்கொள்றோம், அதுல இருந்து நாங்க எப்படி கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க, நினைவாங்க விழிப்புணர்வு ஒன்று மேற்கொள்வாங்க. ஒரு விழிப்புணர்வு மேற்கொள்ளும் போது அதுல சில கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படலாம், அதுல சில கணக்கெடுப்புகளும் மேற்கொள்ளப்படலாம். சரியா? அப்ப அந்த மூணுக்கும் லிங்க் இருக்கு, தொடர்பு இருக்கு. கருத்து வேறுபாடுன்னு சொன்னா என்ன?
2 நபர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாடுன்னு சொன்னா என்னது? சண்டை. சண்டை தானே பொதுவா. கருத்து வேறுபாடு என்னதான்? அத கொஞ்சம் டீசெண்டா சொல்லு. சரியா? இப்ப 2 பேருக்கு இடையில சண்டை அல்லது முரண்பாடு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது சொல்லுவாங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டுன்னு சொல்லுவாங்க. அது கருத்து வேறுபாடுன்னு சொல்லாதான். கருத்துல வர வேறுபாடு. நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல நீவாங்க வேறுபட்ட கருத்துல சொல்ல என்ன பிரச்சனை வரும். சண்டை வரலாம் அல்லது வாக்குவாதம் வரலாம். சரியா? எல்லாம் அதுக்குலாம் வரும். கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவோம். சரி, அப்ப 4வது வித்தியாசம் தானே இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க. கத்தரித்தல், உடைத்தல், ஒட்டுதல், கழித்தல் என்ன வரும்? ஒட்டுதல். ஒட்டுதலா? சரி, கத்தரித்தல் சொல்லுதுன்னு உண்ட வெற்று கத்தரிக்கோல் இருக்கு இல்லையா? கத்தரிக்கோல் என்று சொல்ல வார்த்தை இந்த கத்தரித்தல் என்று சொல்லிருந்தான் வந்தது. சரியா? கத்தரிக்கோல் சொல்லுவாங்க. அப்ப கத்தரித்தல் என்ன? வெற்று. வெற்ற மீனிங்கா? வெட்டுதல் என்ற மீனிங் தான் கத்தரித்தல். உடைத்தல் சொன்னா என்ன? உடைக்கிறேன்னா உடைச்சு விடுறானே இல்லையா? உடைக்கிறேன்னா ஒரு பொருளை என்ன சிறு பகுதிகளாவோ அல்ல பெரும்பகுதிகளாவோ என்ன பிளவுறச் செய்தல் உடைத்தல். அங்கால என்ன ஒட்டுதல்டா? என்ன சின்ன சின்ன பொருட்களை கொண்டு ஒட்டுரு அல்லது உடைச்சோண்டதை ஒட்டுரு அப்படி சொல்லுவான். ஒட்டுதல்னா ஒன்று சேர்த்தல். கழித்தல்னு சொன்னா என்ன? ஒண்ணு ரிமூவ் பண்ற, ஒண்ணுல இருந்து இன்னொண்டா அகற்றுதல்னு சொல்லுவோம். அப்ப இதுல நல்லா பாருங்க, இந்த கத்தரித்தல் என்றது ஒரு மைனஸ் இல்லையா? ஒன்றை வெட்டுறது என்ன? ஒரு மைனஸ். உடைத்தல் என்றது ஒரு மைனஸ். ஒட்டுதல் என்று சொல்றது என்ன? ஒரு பிளஸ். கழித்தல் என்று சொல்ல ஒரு மைனஸ். அப்ப 3 மைனஸ் ஒரு பிளஸ் வருது இல்லையா? ஓகே, இதை சொல்ற பிளஸ் மைனஸ் நியூட்ரல் தொடர்புன்னு சொல்றேன். சரி, நியூட்ரல்னா பிளஸ் மைனஸ் எது எதண்டு டிசைட் பண்ணாத நியூட்ரல். நியூட்ரல் உதாரணமா நியூட்ரலுக்கு பெரு பேரு சொல்லலாம். பெரு பேருண்டக்குள்ள சித்தியும் வரும் சித்தியின்மையும் வரும். அது நியூட்ரல்னு சொல்ல. பெரு பேருன்னு தந்தாங்கன்னா நியூட்ரல். சித்தியா சித்தியின்மையானு தெரியா. வருமானம் தருவாங்கன்னா என்ன? அதுவும் நியூட்ரல். வருமானம் லாபமாகவும் இருக்கலாம் நட்டமாகவும் இருக்கலாம். அதுவும் என்ன? நியூட்ரல் தொடர்புன்னு சொல்லுவாங்க. என் தொடர்பு. அது பிளஸ் மைனஸ் மாதிரி தீர்மானிக்க முடியாது. அப்ப இதுல எல்லாமே பிளஸ் மைனஸ் தான் வந்தீங்க. ஒரு பிளஸ் 3 மைனஸ் வந்தீங்க. அப்ப வேறுபட்ட என்ன? தொட்டுதல். சரியா? அப்ப ஆன்சர் 3வது கொடுக்கும். சரி, அடுத்தது பாருங்க. 5வதுக்கு என்ன வரும்? சரி, சொல் ஆடல்னு சொல்லுவாங்க. என்ன சொல் ஆடல்னா? சொல் டான்ஸ் ஆடுறதா? ஒரு சொல் ஒன்று டான்ஸ் ஆடுறதா? சொல் ஆடல்னா என்ன விஷயம்? அதாவது விவாதம். சரியா? சொல் ஆடல்னு சொல்றது விவாதம். ஆகிய பண்றேன். சரி, அதான் சொல் ஆடல். தர்க்கம் என்றாலும் என்ன? தர்க்கித்தல் சொல்லுவாங்க. தர்க்கம் என்னது? அதுவும் விவாதம் தான் கிட்டத்தட்ட. ஆகிய பண்றேன். வாக்குவாதம் ஆகிய பண்ணதா? வாக்குவாதம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. என்னது? சண்டை பிடிக்கிற இல்லையா? வாக்குவாதம்னு சொல்லு. இப்ப 2 பேர் ரோட்ல சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா வாக்குவாதம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. 2 பேர் ரோட்ல வாக்குவாதம் செய்யறாங்க. அது என்னது? சண்டை. அப்ப சண்டை பிடிக்கிறது வேற, விவாதம் தர்க்கம் சொல்லாடல் செய்யறது வேறயா? சரியா? அப்ப அது வேற. அப்ப என்ன ஆன்சர்? 2வது. சரியா? அப்ப நான் இந்த ஃபெஸ்டுக்கு பார்த்த செக்ஷன் என்ன? வகைப்படுத்தல் என்ற செக்ஷன். சரியா? அதாவது 4 சொல்ல தந்து இல்ல வேறுபட்ட சொல் என்ன என்று ஐடென்டிஃபை பண்ணி அதுல விடையிற இலக்கத்தை புள்ளிக்கோட்ல போடுறேன். சரியா? அடுத்தது நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா தொடர்புடைமை என்ற வகையான கொஸ்டின். தொடர்புடைமை. சரியா? தொடர்பு உடைமை. தொடர்புடைமைன்னு சொல்லுங்க. தொடர்பு ரிலேஷன்ஷிப்பை பார்த்து ஆன்சர் பண்றேன். சரியா? சொற்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்து ஆன்சர் பண்ற வினாக்கள். பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையிலான வினா ஒவ்வொன்றிலும் ABCD என பெயரிடப்பட்ட 4 எண்ணக்கருச்சோடிகள் தரப்பட்டுள்ளன. சரியா? அப்ப எண்ணக்கருச்சோடி என்ன சொல்லுவாங்க? அத சரியா? கன்செப்ட் சொல்லுவோம். எண்ணக்கருனா கன்செப்ட். அவற்றுள் இரு சோடி சொற்களுக்கு இடையில் ஒத்த தொடர்புடைமை உண்டு. 2க்கு இடையில ஒத்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று இருக்கா. இச்சோடிகளை காட்டும் தொடர்பை தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை
வினாவின் எதிரில புள்ளிக்கோடு மீது எழுதுக. சரியா? இத பாருங்க. அகராதி கலைக்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. பொருள் விமர்சனம், தரவு பகுப்பாய்வு, கருத்து வர்ணனைன்னு சொல்லுவாங்க. எதை கொடுக்கலாம்? ஓகே பாப்போமா? ஆன்சர் வருது, நாங்க செக் பண்ணுவோம். சரி, இதுல பாருங்க. அகராதி கலைக்களஞ்சியம். இப்ப அகராதின்னு சொல்ல என்ன? பொதுவா பொருட்கள், அதாவது ஒரு தெரியாத சொல்லுண்ட நீங்க டிக்ஷனரியில தேடுவீங்க இல்லையா? அதாவது தெரியாத சொல்லுன்ற அர்த்தத்தை அறிஞ்சு கொள்ளுது அகராதி. கலைக்களஞ்சியம்னு சொன்ன அதுவும் தெரியாத சொல்லுன்ற அர்த்தம் தான். ரெண்டுக்கு வித்தியாசம். இப்ப கலைக்களஞ்சியம்னு சொல்றது பொதுவா என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்ற மீனிங் மட்டும் வராது, அதோட சேர்ந்து அதை என்ன வரும்டா, அந்த சொல்ல வாக்கியங்கள் எங்கெங்க பயன்படுத்தலாம், அந்த சொல்லுக்கு வேறுபட்ட ஒத்த சொற்கள், அந்த சொல்லுக்கான உதாரணங்கள், இப்படி பல விடயம் வரும். அது ஒரு சொல்ல அடிச்சா அந்த சொல்ல பற்றி நிறைய விடயங்கள் வரும். அது சரி, அது கலைக்களஞ்சியம்னு சொல்லுவோம். சரியா? இங்கால தரவு பகுப்பாய்வுனா தெரியுதாங்க. தரவுன்னு சொன்னானே டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? டேட்டாக்கள் தரவுன்னு சொல்ல பொதுவா. சரியா? அடுத்த பகுப்பாய்வுன்னு சொன்னானே பகுத்து ஆய்வு செய்தெல்லாம் பகுப்பாய்வு. ஒரு விஷயத்த பகுத்து ஆய்வு செய்து, பகுத்தறிஞ்சு ஆய்வு செய்து. வெயிட் மினிட், கோல் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண. ஹலோ, சரி, ஓகே. இதுல பாருங்க, தரவு பகுப்பாய்வு என்ன சொன்னேன் இல்லையா? அடுத்தது பொருள் விமர்சனம் பார்ப்போம். பொருள் விமர்சனம். இப்ப பொருள்னு சொன்னா டைரக்டா ஒன்றுக்கு பொருள். பொருள்ண்டா நாங்க திங்ஸ் என்னும் எடுக்கலாம். பொருள்ண்டா என்ன? திங்ஸ் என்னும் இருக்கலாம், மீனிங் என்னும் எடுக்கலாம். ரெண்டு வகையான மீனிங் இருக்கு இல்லையா? ஒன்றுக்கு ஒரு அதாவது ஒரு சொல்ற பொருள்னு சொன்ன அது மீனிங் வரும். சாதாரண சும்மா பொருள்னு சொன்ன என்ன? திங்ஸ், பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா? கூட்ஸ். அது அடுத்தது விமர்சனம்னு சொன்னா இப்ப ஏதாச்சும் ஒன்றை பத்தி ஒரு விமர்சனம். சரியா? இப்ப திரை விமர்சனம்னு சொல்லுவாங்க இல்லையா? சினிமா இல்ல திரை விமர்சனம்னு சொல்லுவாங்க. ஒரு சினிமா படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க, அல்லது கிரிக்கெட் மேட்சை பத்தி என்னவாங்க ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க. அது விமர்சனம்னு சொல்றேன். ஆனா கருத்து வர்ணனைன்னு சொல்லுவாங்க. கருத்துன்னு சொன்னானே அதாவது பொருள் அல்லது மீனிங், ஒரு பொருளை கருத்து அல்லது மீனிங். வர்ணனைன்னு சொல்றது ஒன்றை மிகப்படுத்தி சொல்லு, வர்ணிக்கிற. வர்ணனை கட்டுரை எல்லாம் படிச்சுப்பீங்க தமிழ்ல. ஒன்றை மிகப்பட சொல்லுதான் வர்ணனை. சரியா? இப்ப பாருங்க எதை எதோட கனெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. சரியா? நிறைய பேர் 4வது ஆன்சர் சொல்றீங்க பிசி. பிசி என்ன? தரவு பகுப்பாய்வு. தரவுக்கு பொருளாம், பகுப்பாய்வுக்கு விமர்சனமாம். அப்படி வருமா? பாப்போம். சரி, முதலாவது ஆன்சர் சொல்றீங்க ஏடி. அகராதி கலைக்களஞ்சியம். அகராதிக்கு கருத்து, தெரியாத சொல்லு ஒன்ற கருத்தை நாங்க தேட போறோம். கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா அது என்ன? வர்ணனை. வர்ணனை என்ன? கிட்டத்தட்ட அதானே, ஒரு சொல்லுக்கு அந்த சொல்ல எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு விளக்கம் தருவாங்க. அந்த சொல்லுக்குரிய வேறுபட்ட சொற்கள் தருவாங்க. அப்ப இப்படி வாரது என்ன? அந்த சொல் சம்பந்தமான ஒரு வர்ணனை. அதாவது மேலதிகமான விஷயம். வர்ணிக்கிறேன்டா என்ன? ஒன்றை பத்தி வர்ணிக்கிறேன்டா அதை பத்தி என்ன மேலதிகமான விடயங்களை சொல்ற வர்ணிக்கிறேன். அப்ப இந்த கலைக்களஞ்சியம் என்ன? ஒரு வர்ணனை என்ற சாயல்ல தான் இருக்கும். அதுல ஒரு சொற்கள் வர்ணனை என்ற சாயல்ல தான் இருக்கும். சரியா? அப்ப டிஏ கொடுக்கலாமா? பாருங்க, ஏடி இல்லையா? ஏடியை நாங்க ஜாயின் பண்ணலாம். பாருங்க. சரியா? நீங்க தரவு பொருள்னு சொல்லிடாது. தரவும் பொருளுக்குமே எப்படி நாங்க தரவன் எடுக்கிறேன் இல்லையா? அது தரவு பொருள் எடுக்கலாங்கல்ல. சரியா? அப்ப அதனால எது ஏடி பொருத்த மாதிரி. சரி, 7வதுக்கு வாங்க.
ஏழாவுக்கு என்ன? சரி பாருங்க, காணி அலுவலகம் உறுதி. இல்ல எப்படி இருக்கும்? காணி அலுவலகம் உறுதி. இப்ப என்னங்க உறுதி இருக்குதானே, காணி அலுவலகத்திலான உறுதி எடுப்போம் இல்லையா? ஒரு ஆள்ற வளவு உறுதி, வளவு சம்பந்தமான ஒரு உறுதி தேவைன்னா இங்க போய் எடுக்கிறது. காணி அலுவலகத்துல எடுக்கலாம். அப்ப காணி அலுவலகத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரியா. இப்போ ஒரு வளவு உறுதி சம்பந்தமா நீங்க செக் பண்ணணும்டா, அந்த உறுதிக்கு உரித்தானவருக்கான ஓனரோட பேர், என்எஸ்சி நம்பர், அதோட லொகேஷன், அட்ரஸ். சரி, ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, அதை நிரப்பி கொடுத்தா அந்த உறுதியில ஒரு சாம்பிள் காப்பி ஒன்று தருவாங்க. சரி, அந்த உறுதி யார பேர்ல பதியப்பட்டிருக்கி, அதுக்கு உரித்துடையவர் யாரு, சரியா, அந்த உறுதி யார் யாருக்கு கைமாறப்பட்டிருக்கி, சரியா, அந்த உறுதி வந்து மோகேஜ் பண்ணிக்காங்களா, வச்சு வீடு எடுத்திக்காங்களா, பேங்க்ல போட்டிருக்காங்களா, லீஸ் எடுத்திருக்காங்களா, லீசிங்ல போயிருக்கா, எல்லா விஷயமும் இருக்கு. அப்ப இந்த காணி அலுவலகத்துல உறுதி சம்பந்தமான விஷயம் பார்க்கலாம் இல்லையா? ஓகே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் இருக்கு காணி அலுவலகம் இருக்கு, சரியா. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பிரதேச செயலகத்துல பிறப்பு சான்றிதழ்னு சொன்னாங்க. பிறப்பு சான்றிதழ் எடுக்கலுமா இல்லையா? பிரதேச செயலகத்துல சரியா பதிவாளர் கிளை என்ற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு, சரியா. பதிவாளர் கிளை என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு. அங்க என்னலாம் எங்கட பிறப்பு சான்றிதழ் நாங்க எடுத்துக்கொள்ள இயலும், சரியா. மற்றது இறப்பு சான்றிதழ் எடுக்கலாம், திருமண சான்றிதழ் எடுக்க இயலும் இல்லையா. அதெல்லாம் எங்க எடுக்கலாம்? பிரதேச செயலகத்துல எடுக்க இயலும் இல்லையா, பதிவாளர் கிளையில எடுக்கலாம் நாங்க, சரியா. ஓகே, அதுவும் சரி. அங்கால கல்வி திணைக்களத்துல பெறுபேற்று சான்றிதழாம் படிக்கலுமா? இப்ப ஏல் ஓ லெவல் ரிசல்ட் சீட் எங்க எடுக்கிற? எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட். கல்வி திணைக்களத்துல எடுக்கலாம் தானே இல்லையா? அப்ப கல்வி திணைக்களத்தினூடாக நாங்க எடுக்கலாம். எங்களுக்கு ஏ லெவல் ஓ லெவல் ரிசல்ட் சீட் வந்து லொஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்க என்னலாம் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வி திணைக்களத்துக்கு போய் சரி எங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் என்ன நாங்க எழுதி கொடுத்தோம்னு சொன்னா ஒரு ஃபார்ம் எடுத்து தருவாங்க. எங்களோட பேரு, இண்டெக்ஸ் நம்பர், நாங்க எக்ஸாமுக்கு சிட் பண்ண இயர் அதில் எழுதி கொடுத்தோம்னு சொன்னா எங்களோட சர்டிபிகேட் எடுக்கலாம், ஒரிஜினல் எடுக்கலாம், சரியா. ஓ லெவல் ஏ லெவல் ரிசல்ட் சீட் எடுக்கலாம். சரி, அதே போல போக்குவரத்து திணைக்களத்துல ஓட்டுநர் சான்றிதழ் அடிக்கலுமா? ஓட்டுநர் சான்றிதழ் என்னன்னு டிரைவிங் லைசன்ஸ் அல்லது சாரதி அனுமதி பத்திரம்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓட்டுநர் சான்றிதழ்னு சொல்லுவாங்க, சரியா. அப்ப போக்குவரத்து திணைக்களம் இருக்கு இல்லையா, ஓகே, அந்த திணைக்களத்துல என்ன மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க பொதுவா, சரியா. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட். அங்க போய் நீங்க என்ன லைசன்ஸ் வந்து லொஸ் ஆயிடுச்சுன்னா எடுக்கலாம் இல்லையா. டிரைவிங் லைசன்ஸ் கூட லொஸ் ஆயிட்டுன்னா என்ன கிளைம் பண்ணி எடுக்கலாம், சரியா. மற்ற டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலாம், சரியா. அப்ப இப்படி நீங்க இதெல்லாம் செய்யலாம். அப்ப எல்லாமே சரியா தனிக்கு எல்லாமே எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு, சரியா. ஆனா நாங்க தொடர்பை பார்க்கணும், சரியா. இப்ப ஏடி ஆன்சரை கொடுக்கலாமா பாருங்க, ஏ பி கொடுக்கலாமா? ஏண்டா ஏபி பாருங்க எதுக்குள்ள வருது? பதிவாளர் திணைக்களத்துக்குள்ள வருது இல்லையா. காணி அலுவலகம் உறுதி மறைமுகம் அது எதுக்குள்ள வருது? பதிவாளர் திணைக்களத்துக்குள்ள வருது, அதை பதிவு செய்தானே. அடுத்தது பிரதேச செயலகம் பிறப்பு சான்றிதழ், எது பிறப்பு சான்றிதழ் எதுக்குள்ள வருது? பதிவாளர் திணைக்களத்துக்கு ஊடாக வருது. அப்ப ஏயும் பியும் பெருமா பாருங்க இல்லையா. அப்ப ஆன்சர் ஏபியா செகண்ட் ஒன். அது கொஸ்டின் நம்பர் 8. 8வது வினாக்கு என்ன வரும்? சரி, வெப்பமானியால செல்சியஸ்
அது வெப்பமானியில அளவீட்டு திட்டம் நிறைய இருக்குல்ல. வெப்பமானியில ஒன்று செல்சியஸ் அளவீட்டு திட்டம் பரநீட் அளவு திட்டம் கெல்வின் என்ற அளவீட்டு திட்டம் அப்ப செல்சியஸ்ல அளக்காங்களாம். வெப்பமானியால வெப்பநிலைய நீராங்க வெப்பமானியில பயன்படுத்தப்படுற ஒரு அலகு செல்சியஸ்ன்னு சொல்லலாம். பாரமானின்னு சொன்ன என்ன? அமுக்கத்தை அளவிடுவது பாரமானி, பரோமீட்டர்னு சொல்லுவாங்க. அது அழகு என்ன? அமுக்கத்துல அழகு என்ன? பஸ்கால் இல்லையா? பஸ்கால். ஓகே. அடுத்தது வானிலை மழை வீழ்ச்சியாம். வானிலை மழை வீழ்ச்சி அளக்கிறதா இல்லையே? வானிலையில சொல்லுவாங்க மழை பெய்யுமா இல்லையா, இடையிறங்குடிய என்ன காற்று வீசக்கூடும், தாளமுக்கம், அதெல்லாம் வானிலை அறிக்கையில சொல்ற விஷயம். இப்ப வானிலையை மழை வீழ்ச்சியால் அழைக்கிறது. ஓகே. அடுத்தது மின்மானி வலுன்னு சொல்லுவாங்க. மின்மானின்னு சொன்னா என்ன? வீட்டுல இருக்கணும் இல்லையா? வீட்டுல இருக்க மீட்டர் பாக்ஸ். ஓகே. அதுல எதுல அளப்பாங்க? வலுன்னு சொல்லுவாங்க. வலுண்டா என்ன? இந்த வலுன்னு சொல்லுது கிலோ வாட் பெர் அவர் தான் வலுவா, கிலோ வாட் பெர் அவர். அதாவது யூனிட்னு சொல்லுவோம். இப்ப கரண்ட் பில் ஓடக்குள்ள பாருங்க, எங்களை எத்தனை யூனிட் ஓடிக்குன்னு சொல்லி நினைவாங்க சொல்லுவாங்க இல்லையா? அதான் இந்த பலு. இப்ப இதுல பாருங்க அப்போ என்ன ஆன்சர் போகல. நாங்க BD sir first பெஸ்ட் ஆன்சரா? பிடி. ஓகே. பாரமானி பஸ்காலா. ஓகே. மின்மானி வலுவம் அளவெடுத்துட்டோம் இல்லையா? பிடிஓ. பிடி சரியான இல்லையா? வேற ஆன்சர் பொருந்துதா? பியோட சி பொருந்தது இல்ல இல்லையா? ஓகே, சம்மந்தம் இல்ல. சியோட டி பொருந்துதா? இல்ல இல்லையா? அந்த சி வார ஆன்சர் எல்லாம் பொருந்தாது இல்லையா? ஸோ பிடி மட்டும்தான் சான்ஸ் இருக்குங்க. அப்ப ஒன்றை கொடுக்குமா? ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்க, பரீட்சை பெறுபேறாம். என்ன கொடுக்கலாம் பாருங்க? பரீட்சை பெறுபேறு. AB sir. ஏபியா? ஏபி சொன்னீங்க. பரீட்சையில பெறுபேறு கிடைக்குது, வியாபாரத்துல வருமானம் கிடைக்குது, அப்படியா? பரீட்சையில பெறுபேறு என்ன? சித்தி அல்லது சித்தியின்மை இல்லையா? நியூட்ரல் தொடர்பு. வியாபாரத்துல வருமானம் என்ன? லாபம் வரலாம் நட்டம் வரலாம் இல்லையா? அப்ப இது நியூட்ரல் தொடர்பு. அப்ப ஏபி கொடுக்கலாமா? சரியா? இன்னொரு சொல்லுங்க, ஏடி கொடுக்கலாமா? ஏடி என்று சொன்ன என்ன? பரீட்சை பெறுபேறு, பரீட்சை சான்றிதழம். எல்லா பரீட்சைக்கும் சான்றிதழ் கிடைப்பாங்களா? இப்ப பரீட்சை அனைத்துக்கும் பெறுபேறு கிடைக்கும் இல்லையா? நீங்க எக்ஸாம் எழுதினாக்கு ரிசல்ட்ஸ் வரும் தானே, பாஸ் ஆஃப் ஃபெயில் வரத்தானே வேணும். ஓகே. பரீட்சை எல்லாத்துக்கும் சான்றிதழ் கிடைக்குமா? இப்ப நீங்க ரெஜிஸ்டர் விசை எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்களா? நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்கன்னு சர்டிபிகேட் ஒன்று தர இல்லையா? அப்ப டிஏ நீங்க கனெக்ட் பண்ண வேணாமா? இல்ல, டிஏ கனெக்ட் பண்ண வேணாம். சரியா? சில பேர் சிடின்னு சொல்லுங்க, சிடியும் கனெக்ட் பண்ண வேணாம். சிடி சம்பந்தமே இல்லை பாருங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 10க்கு வாங்க. என்ன 10வது? சரி, பூமிக்கு சுற்றுப்பாதைன்னு சொல்லுவாங்க. சுற்றுப்பாதை என்னன்னு? இப்ப பூமி ஒரு ஒழுக்குல தானே சுற்றுது. இப்ப சூரியன் இருக்குன்னு சொன்னா இது சன்னண்டு வச்சுக்கோமே. இப்ப நிறைய கோள்கள் ஒவ்வொரு ஒழுக்குல சுத்து இல்லையா? ஒவ்வொரு ஒழுக்குலயும் ஒவ்வொரு கோள்கள் சுத்துது. அப்ப பூமியும் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒழுக்குல சுத்தி கொண்டிருக்கு இல்லையா? அப்ப இதான் இந்த பூமி சுற்ற பாதை தான் என்ன? சுற்றுப்பாதைன்னு சொல்லுவாங்க பொதுவா இல்லையா? அதாவது ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல இதயம் குருதி சுற்றோடமா? சரியா? அப்ப இதயம் சுத்துதா? இதுல பூமி சுத்துது சுற்றுப்பாதையில இல்லையா? ஒரு சுற்றுப்பாதையில இயங்குது. இதயம் அப்படி இயங்குதா குருதி சுற்றுறதுல? இப்ப இதயம் என்ன? இரத்தத்தை பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணி என்னையும் அதை ஓட வைக்கும் இல்ல, உடம்புக்குள்ள ஓட வைக்கும். அது அதான் குருதி சுற்றோடம்னு சொல்றேன். சி பாருங்க, இலத்திரன் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன? இப்ப இலத்திரன் இதே போலதான் இலத்திரன் என்ற கன்செப்டுமா? அப்ப இலத்திரன் உதாரணமா இப்ப ஐதரசன் அணு எடுத்தீங்கன்னா
சரியா? ஐரச அணுவில் என்ன? ஒரு இலத்திரன் இல்லையா? ஒரு இலத்திரன். அப்ப அந்த இலத்திரன் என்ன செய்யும்? ஒரு ஒழுக்குல இணையும் இருக்கும். சரியா? இப்ப கார்பன் அணு எடுத்தீங்கன்னா 6 இலத்திரன். சரியா? 6 இலத்திரன் இருக்காது. அதாவது முதலாவது ஒழுக்குல 2, அடுத்த ஒழுக்குல 4 இருக்கு. சரியா? முதலாவது ஒழுக்குல 2, அடுத்த ஒழுக்குல 4. சரியா? இப்படி இருக்கும். அப்ப எந்த ஒரு அணு எடுத்தாலும் இணையும் இலத்திரன்கள் இவ்வாறு ஒழுக்குகள்ல இருக்கும். சரியா? அப்ப இலத்திரன் ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒழுக்குல இருக்கும். சரியா? ஓடுன்னு சொல்லுவாங்க. ஓடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது பொருந்துது பாருங்க. அப்போ இந்த சியும் இந்த ஏயும் பொருந்துதா இல்லையா? கிட்டத்தட்ட கன்செப்ட் ஒரே மாதிரி தானே. ஓகே. அப்ப ஏசி கொடுக்கலாமா பாருங்க. கோள்கள் சூரியன் சொல்லுவாங்க. சூரியனை வளைச்சு கோள்கள் சுத்தி கொண்டு வருதுதான். ஓகே. அப்ப எதை கொடுக்கலாம் மிக பொருத்தமா? ஏசி தான் கொடுக்கலாமா? கோள்கள் சூரியனை சுத்தினாலும் சூரியனை சுத்தாம வேற கோள்களும் இருக்கு. சரியா? அப்படின்னு பார்க்கலாம் தானே. சில கோள்கள் தனியாகவும் இருக்கு. இப்ப நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு இல்லையா? ஓகே. எண்ணில் அடங்காத சூரிய குடும்பங்கள் இருக்கு ஒரு கேலக்சியில. ஒரு கேலக்சின்னு எடுத்தீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்கும் கோள்கள் தான் ஒழுக்குல சுத்துதுதான். சில கோள்கள் தனியா இயங்கக்கூடிய கோள்களும் இருக்கு. சரியா? அப்ப அதை அதுக்குள்ள நாங்க கொண்டு வரல. சரியா? இது ரெண்டையும் கொண்டு வரலாம். அப்ப ஆன்சர் ரெண்டாவது கொடு. Excuse me, sir. சரியா? இது தொடர்புடைமையா? தொடர்பை தெளிவா விளங்கினாதான் செய்யலாம். ஓ சொல்லுங்க. சார் 9வது அந்த கொஸ்டின்ல வந்து பிசி சார். ஈஸியா? பியும் சியும் வியாபாரத்துல வருமானம் வந்து பிளஸ் தானே, அது மாதிரி விளையாட்டுல வெற்றிக்கிணம்ன்றதும் பிளஸ் தானே சார்? அப்படி பாக்கலதா? இல்ல, வியாபாரத்துல வருமானம்ன்றது பிளஸ் சொல்லி ஏன் சொல்றீங்க? ஒரு ஆளுக்கு வருமானம் நஷ்டமா வரலாம் தானே. லாபம் தான் பிளஸ். ஓ, வருமானம் என்று சொல்லது நீங்க பிளஸ் நினைச்சு கொண்டீங்க. வருமானம்னா பிளஸ் இல்ல, அது மைனஸாவும் இருக்கலாம். ஒரு ஆள் ஒரு பொருளை வேண்டாரு, ஒரு பொருளை வேண்டி விலை குறைச்சி வித்தாருன்னு சொன்னா அதால வார அந்த மணி என்ன? வருமானம் தான். ஆனா என்ன? நட்டம் இல்லையா? அப்ப வருமானம் என்று சொல்றது பிளஸ் ஆகும் வரும், மைனஸ் ஆகும் வரும். அது நியூட்ரல். சரியா? பெருபெரும் அப்படித்தான். சித்தி இன்மை என்று வரும், அதுவும் நியூட்ரல். அதாலதான் ஏபிஏ நாங்க கொடுக்குறோம். வெற்றி கிண்ணம் பிளஸ் தானே. பரீட்சை ஒன்றுக்கு சான்றிதழ் கிடைக்குதுன்னா அதுவும் பிளஸ். அது ரெண்டுமே பிளஸ் தொடரும். சரியா? அப்ப இதை கொடுக்கலாமா? சிடி வருமா? அப்ப ரெண்டுமே பிளஸ் தொடர் பண்ணி கொடுக்கலாமா? பாருங்க, சிடியை கொடுக்கலாமா? சிடி கொடுக்கறதுல பிரச்சனை உண்டு. ஏன்னு சொன்னா எல்லா விளையாட்டுக்கும் வெற்றி கிண்ணம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா விளையாட்டுக்கும் வெற்றி கிண்ணம் கொடுப்பாங்களா? இல்ல. எல்லா பரீட்சைக்கும் சான்றிதழ் கொடுப்பாங்களா? இல்ல. அப்படியும் பார்க்கணும். சரியா? ஆனா எல்லா பரீட்சைக்கும் பெறுபேறு வருமா? எஸ். எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் அவருக்கு வருமானம் வருமா? வரும். லாபமோ நட்டமோ வியாபாரம் பண்ணா வருமானம் வரும் தானே, இல்லையா? சோ அதனாலதான் இந்த ஏபியை நாங்க கொடுக்குறோம். மேபி. சரியா? விளங்குதா அப்ப விஷயம் என்னன்னு பாருங்க. விளங்குதா? டவுட் கேட்டால்? ஓ சார், நான் வந்து வருமானம்ன்றது வந்து அந்த லாபம்ன்ற அப்படி கான்செப்ட்ல பார்த்தேன் சார். சரி, ஓகே இல்ல, சார். அப்படி பார்க்க கூடாது. சரியா? வருமானம் அப்படி இல்லை. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோமே. இப்ப தொடர்புடமே பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து என்ன செக்ஷன்? கட்புலனறிவு. கட்புலனறிவு இல்லையா? இப்ப கட்புலனறிவு கொஸ்டின்ஸா பாருங்க. இது கட்புலனறிவு பாருங்க. 26 தொடக்கம் 30 வரையிலான வினாக்களில் 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன. தனிப்பட்ட சொற்களுக்கு இடையிலான தொடர்பினை கருத்தில் கொண்டு அதனை சரியாக காட்டி மென்னுருவின் இலக்கத்தை தெரிவு செய்து அதற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டை மீது எழுதுக. சரியா? இப்ப சொல்லாம பாருங்க. சட்டத்தரணி, பதிவாளர், சட்டமா அதிபர், சத்தியப்பிரமாண ஆணையாளர். என்ன வரும் படம்?
சரி, ஒரு சட்டத்தரணி பதிவாளர் ஆகிடுமா? ஓ சார் நீக்கலாமா? இருக்கலாம். ஓகே. அதாவது நீங்க இந்த கெசட்ல கெசெட்டை கால் பாத்தீங்கன்னா, பண்ணி இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க கெசெட்ல எப்படி கால் பண்ணாங்கன்னா, இந்த டிகிரி இருக்கணும்னு கேட்டாங்க இல்லையா? டிகிரி அல்லது அட்டர்னியேட் லோன்னு கேட்டாங்க. அட்டர்னியேட் லோன்டா சட்டத்தரணி. சரியா? அப்ப சட்டத்தரணி இணையலாம், பதிவாளர் எக்ஸாம் எழுதலாம். எழுதி பாஸ் ஆகுனா அவர் சட்டத்தரணி வேலையை ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ண அவர் லோயர் வேலை செய்யலாது. அவர் ரெஜிஸ்டர் வேலை செய்யலாம் இல்லையா? அப்ப ஒரே டைம்ல ஒரு ஆள் ரெண்டுலயுமே இருக்கலாது. ஒன்று லோயர் செய்யலாம், லோயர் ஒர்க் பண்ணலாம், அல்லது ரெஜிஸ்டர் ஆகிக்கலாம். ரெண்டும் செய்ய முடியாது. ஒரே டைம்ல ரெண்டும் செய்யலாது. இல்லைங்கதா? ஓகே. அப்ப இது ரெண்டு ஒரு ஆள் ரெண்டாவும் இருக்க முடியாது. சரியா? சட்டமாதிபர் ஏஜி அட்டர்னி ஜெனரல் சட்டமாதிபர் அவர் சட்டத்தரணியான் இல்லையா? சட்டமாதிபர் வந்து சட்டத்தரணியா ஆஜராவரப்பன்னு சொன்னா, இப்ப கோர்ட்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராச்சும் ஒரு வழக்கு கொண்டு தொடர்ந்தாங்கடா, அரசாங்கத்துக்கு எதிராக யாராச்சும் ஒரு நபர் வந்து வழக்கு தொடர்ந்தாருன்னு சொன்னா ஜனாதிபதி ஆஜராக மாட்டார் கோர்ட்டுக்கு. ஜனாதிபதிக்கு பதிலா சட்டமாதிபர் அட்டர்னி ஜெனரல் சொல்லுவாங்க, அவர் வந்து நினைவார் ஆஜராகுவார் கோர்ட்டுக்கு. சரியா? சோ அட்டர்னி ஜெனரல் சட்டமாதிபர் சொல்ல வரும் ஒரு சட்டத்தரணி. சத்தியப்பிரமாண ஆணையாளர்னு சொல்லுன்னு கமிஷனர் ஃபார் ஓத்ன்னு சொல்லுவாங்க. சத்தியப்பிரமாண ஆணையாளர் அதுவும் என்ன சட்டத்தரணியா? சட்டத்தரணி இருக்கலாம். அப்ப சட்டத்தரணி என்பவர் சத்தியப்பிரமாண ஆணையாராகவும் இருக்கலாம், சட்டமாதிபராகவும் இருக்கலாம். சரி, மூணுக்கும் தொடர்பு இருக்கி. பதிவாளர் சொல்லுது என்ன வேறுபட்டது இல்லையா? பதிவாளர் என்றது இது மூணிலும் இருந்து வேறுபட்டது. அப்ப மத்த மூணுக்கும் தொடர்பு இருக்கி, இது வேறுபட்டது. அப்ப என்ன ஆன்சர்? நாலாவதா பாருங்க. இந்த தனியா வாரது பதிவாளர் இல்லையா? ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27க்கு வாங்க. 27வது வினா என்ன வரும்? ஓகே. இதே சான்றுகள் வந்து சான்றிதழ்களா? சரியா? சான்றிதழ்கள்லாம் சான்றுகள் வந்துச்சு. சரியா? இதே சான்றிதழ்கள் மாத்திக்கோங்களா? சான்றுகள் டைப் ஆயிடுச்சு. ஆவணங்கள், சான்றிதழ்கள், நிகழ்நிலை விடயக்கூறுகள், மின்னஞ்சல். சரியா? ஆவணங்கள் சொன்னா என்ன? ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? டாக்குமெண்ட்ஸ். அப்ப இந்த இதே நீங்க ஆவணம் எடுக்கலுமா? பாருங்க. ஆவணங்கள், ஆவணங்களுக்குள்ள சான்றிதழ்கள் வரும் இல்லையா? சான்றிதழ்கள் என்றது ஒரு ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ். சரியா? நிகழ்நிலை விட Soft ஆன்லைன் copies. சர்டிபிகேட், ஆன்லைன் டாக்குமெண்ட், ஆன்லைன் பிடிஎஃப் எல்லாம் என்ன? எல்லாம் ஆன்லைன் இல்லையா? நிகழ்நிலை விடயக்கூறுகள். ஓகே. நிகழ்நிலையில வாரது இல்லையா? நிகழ்நிலை ஃபார்மேட்னு சொல்லக்குள்ள நான் சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம். அது சாஃப்ட் காப்பி தான் அது. இது ஹார்ட் காப்பி. அப்ப இதுல சாஃப்ட் காப்பி மிதிக்கு தானே ஒரு ஆவணம், டாக்குமெண்ட், பிடிஎஃப் என்ன சாஃப்ட் காப்பி. இப்ப நான் படிப்பிக்கிற இந்த பிடிஎஃப் பேப்பர் என்ன ஒரு சாஃப்ட் காப்பி. இதை இங்க பிரிண்ட் பண்ணி எடுத்தா ஹார்ட் காப்பி இல்லையா? சோ இதோட இது என்ன? இது இடைவட்டுமா? நிகழ்நிலை விடயக்கூறுகள் இடைவட்டும். சரியா? அப்ப இந்த துண்டு என்ன? மின்னஞ்சல் வரும் இதோட இல்லையா? நிகழ்நிலை விடயக்கூறுகள். சரியா? அது சொஃப்ட்வேர் அல்லது சாஃப்ட் காப்பி அதோட சம்பந்தமானது. அதோட என்ன? மின்னஞ்சல் இணையலாம், இடைவெட்டலாம். இப்ப பாருங்க, ரெண்டாவது கொடுக்கலாமா? ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஆன்சர். சரி, 28க்கு என்ன? சார் அத 27வது கொஸ்டினை கொஞ்சம் திரும்ப வழங்க பாத்துங்களேன். சரி, திரும்ப விளங்கப்படுத்தலாம் பாருங்க. ஆவணங்கள் என்றா டாக்குமெண்ட்ஸ். சரி, ஆவணங்கள் என்ன? டாக்குமெண்ட்ஸ் கடிதம் வரும், அறிக்கை வரும், சான்றிதழ் வரும். சரியா?
இப்படியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆவணங்கள்னு சொல்லுவோம். சான்றுகள் இல்லது சான்றிதழ்கள். சரியா, நான் இதை திருத்த சொன்னேன், சான்றிதழ்கள். சரியா, சான்றிதழ் சொன்னா ஒரு சர்டிபிகேட். சரியா, நிகழ்நிலை விடய கூறுகள் என்ன, சாஃப்ட் காப்பின்னு சொல்றாரு. பொதுவா சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம். உதாரணமா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் அனுப்புறேன், இது என்ன, இது ஒரு சாஃப்ட் காப்பி இது. சரியா, நிகழ்நிலை விடய கூறுக்குள்ள இதெல்லாம் வரும். அதே மாதிரி சாஃப்ட் காப்பின்னு சொல்லலாம், நிகழ்நிலை விடய கூறுகள் தானே அது. சாஃப்ட் காப்பியும் வரலாம், அதுக்குள்ள சாஃப்ட்வேரோட சம்பந்தமான விடயங்களும் வரலாம். நிகழ்நிலையில இருக்கிறது எனக்குள்ள அதுக்குள்ள உள்ளது வரலாம். அப்ப இது இதோட இடைவெட்டுமா இல்லையா? இப்ப டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுக்குள்ள இடைவெட்டும் இல்லையா? டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் எல்லாம் என்ன சாஃப்ட் காப்பியா வரும் பிடிஎஃப். அப்ப அதோட இடைவெட்டு. அதே போல சான்றிதழ்களும் இருக்குதானே, ஆன்லைன் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா? இப்ப கோர்சஸ் செஞ்சா சிலது ஆன்லைன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? அது என்னது, அதுவும் சாஃப்ட் காப்பி தானே. ஓகே, அப்ப அதுவும் என்னையும் இடைவெட்டும். இங்கால மின்னஞ்சல் இதோட இடைவெட்டும். மின்னஞ்சல் ஒரு டாக்குமெண்டா இல்ல, அவர் சான்றிதழா இல்ல. அப்ப மின்னஞ்சல் எதோட இடைவெட்டும், நிகழ்நிலை விடய கூறுகளோட இடைவெட்டும் இல்லையா? விளங்குது அது பாருங்க. ஓ ஓ ஓ சரி சரி சார், ஓகே. ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. 28வது ஓகே, 2வது சொல்லுங்க இல்லையா? அதாவது இந்த ஆங்கில எழுத்துக்கள், பிரெஞ்சு எழுத்துக்கள், ஜெர்மனி எழுத்துக்கள், பொதுவான எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மாதிரி எழுத்துக்கள்லாம் பிரெஞ்சுலயும் இருக்கு. ஜெர்மன் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அதுலயும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதோட சம்பந்தப்பட்ட வேற லெட்டர்ஸ் இருக்குதான், ஆனா இங்கிலீஷ் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணாங்க இல்லையா? அப்ப 3 இடைவெட்டும் இல்லையா? அது 3 இடைவெட்டுமா இல்லையா? இது 3 இடைவெட்டும் இல்லையா? ஓகே, அப்ப நீங்க இது ஆங்கிலம்னு பாருங்க. ஆங்கிலம் தான் பிரதானமான லாங்குவேஜ். ஆங்கிலத்தை போட்டீங்கன்னா ஆங்கிலத்தோட எது இடைவெட்டுது, பிரெஞ்சு. இங்க எது இடைவெட்டுது, ஜெர்மன். ஆனா இது இடைவெட்டுமா, சமஸ்கிருத மொழி இடைவெட்டுமா? இல்ல, சமஸ்கிருத மொழியில பயன்படுத்துற எழுத்துக்கள் வேறதானே, டோட்டலி டிஃபரெண்ட் தான் இல்லையா? சரியா? சரி, 29க்கு என்ன வரும்? மூணாவது பாப்போமா? சரி, சர்வதேச விளையாட்டு போட்டிகள், ஒரு நாள் சரியா, ஒரு நாள் விளையாட்டு போட்டிகள், T20 விளையாட்டு போட்டிகள், டெஸ்ட் விளையாட்டு போட்டிகள். சரியா, அப்ப இதுல பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள். இப்ப கிரிக்கெட் விளையாட்டு போட்டி சர்வதேச ரீதியா விளையாடப்படுது, தேசிய ரீதியா விளையாடப்படுது இல்லையா? நேஷனல் விளையாடுறாங்கன்னு இல்லையா? தேசிய ரீதியான நாட்டுக்குள்ள நடக்கிறது, மாகாணங்கள், மாவட்டங்கள். சரியா, இதழுக்கு இடையிலான நடக்கிற விளையாட்டு போட்டிகளை தேசிய விளையாட்டு போட்டிகள், தேசிய கிரிக்கெட் விளையாட்டு போட்டின்னு சொல்லுவோம். சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு போட்டின்னா வெளிநாடுகளோட விளையாடுற, ஸ்ரீலங்கா இந்தியாவோட விளையாடுற, ஆஸ்திரேலியாவோட விளையாடுற, வெளிநாடுகள் விளையாடுது, அது சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு போட்டின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்ப இந்த முதலாவது ஆன்சரை பாருங்க பார்ப்போம். இத சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு போட்டின்னு கொடுக்கலாமா இல்லையா? சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு போட்டின்னு கொடுத்தீங்கன்னா இதுல இடைவெற்றது ஒரு நாள் விளையாட்டு போட்டி இடைவெட்டு. சரியா, ஒரு நாள் விளையாட்டு போட்டி என்ன, தேசிய விளையாட்டு போட்டி மிதிக்கு சர்வதேசம் இருக்கு இல்லையா? இப்ப நேஷனல் ரீதியா விளையாடுவாங்க இல்லையா, நாட்டுக்குள்ளே ஒரு நாள் விளையாட்டு போட்டி இருக்கு நடக்குது. ஸோ
இது 2 விதமும் இருக்கு, அதனால இது இடைவெட்டு. அடுத்தது T20 மேட்ச் நடக்குதா இல்லையா, சர்வதேச ரீதியாக நடக்குது. என்ன மாகாணங்கள் மாவட்ட ரீதியாக தேசிய ரீதியாகவும் விளையாட்டு போட்டி நடக்குது இல்லையா, பாடசாலையில நடக்குது இல்லையா, தேசிய கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நடக்குது, T20 நடக்குது. அதே போல இந்த டெஸ்ட் விளையாட்டு போட்டிகள் நடக்குதா இல்லையா, டெஸ்ட் மேட்ச் நடக்குது. இப்ப சிலங்கால தேசிய ரீதியான டெஸ்ட் மேட்ச் நடக்குது. காலிக்கும் கண்டிக்கும் இன்னும் நடந்துச்சு ஒரு போன மாதம் 2-3 மாசத்துக்கு முன் நடந்துச்சு அப்படின்னு. சரி, அப்படி நடக்குது. சரி, ஒவ்வொரு மாவட்டங்கள் அல்லது ஒவ்வொரு மாகாணங்கள் ரீதியாகவும் இணையுது, அதுவும் நடக்குது. அப்ப டெஸ்ட் போட்டியும் என்ன சர்வதேச ரீதியாகவும் நடக்குது, தேசிய ரீதியாகவும் நடக்குது. அப்ப முதலாவது கொடுக்கலாமா இல்லையா பாருங்க. ஆனா 3 போட்டிக்கும் இடையில இடைவெட்டு வராதானே. ஒரு நாள் விளையாட்டு போட்டி வேற ஃபார்மேட், 50 ஓவர் மேட்ச். T20 20 ஓவர் மேட்ச். அங்கே டெஸ்ட் என்ன அது 5 நாளைக்கு நடக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு விதமான ஃபார்மேட் தானே, ஒவ்வொன்று வேறுபட்டது. அடுத்தது 30வது கேள்வி. எழுது வினைஞர், எழுத்தாளர், தொகுப்பாளர், உரைபெயர்ப்பாளர். இப்ப ஒரு ஆள் எல்லாம் அடிக்கலாமா. இப்ப ஒரு ஆள் எழுது வினைஞர் கிளாக்னு சொல்லுவாங்க நார்மலா. சரி, ஓகே. எழுது வினைஞர் ஒரு எழுத்தாளர் அடிக்கலாமா. எழுத்தாளர் என்ன, ஒரு புத்தகம் ஒரு நூல் எழுதுற ஆள் எழுத்தாளர் இருக்கலாம் தானே. தொகுப்பாளர் ஆகிக்கலாமா. தொகுப்பாளர்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்குறவரான் தொகுப்பாளர் இல்லையா, இருக்கலாம். உரைபெயர்ப்பாளர் ஆகிக்கலாமா, டிரான்ஸ்லேட்டர் ஆகிக்கலாமா, இருக்கலாம். அப்ப ஒரு நபர் 4 மாதம் இருக்கலாம் தானே. அப்ப 4க்கும் என்ன இடைவெட்டு தொடர்பு வர 4வது. சரியா, ஓகே. சரி, வேற கற்புலனறிவு பிக்சரோட சம்பந்தமான வினா இருக்கா. இல்ல இல்லையா. அடுத்து என்ன கற்புலனறிவுக்கு பிறகு நான் சொன்ன செக்ஷன். சார் அந்த ரிரு வண்டி விளையாட்டு போட்டியில் என்ன சார். என்ன விளையாட்டு போட்டி. ரிரு வண்டி அந்த போட்டி. இரு வண்டியா. ஓ, T20. T20. ஓகே சார். வாய்ச்சி பாருங்க. T20 என்ன இருக்கு. ஓகே சார். ஓகே. சரி, இப்ப அடுத்து என்ன ரகசிய குறியீடு. ரகசிய குறியீடு இருக்கா இல்ல. இது குறியீடா, இது நெய்யரி இல்லையா, நெய்யரி கோலம்னு சொல்லுவாங்க. குறியீடு இல்லையே. சரி, ரகசிய குறியீடு இல்லாட்டி அடுத்து என்ன செக்ஷன். அட்டவணை மற்றும் நெய்யரி. அட்டவணை மற்றும் நெய்யரி தொடர்பான வினாக்களை பார்க்கணும். சரி, அட்டவணை கேள்வி அல்லது நெய்யரி. அட்டவணை மற்றும் நெய்யரி பாருங்க. இந்த வினா பார்க்கலாம் இல்லையா. இப்ப 21 தொடங்கி 25 வரையில வினாக்கள் கீழே காட்டப்பட்ட நெய்யரி கோலம் மற்றும் அது தொடர்பான தகவலை அடிப்படை கொண்டது. அப்ப இதுக்கு முதல் கிளாஸையும் நாங்க பார்த்திருக்கோம் சரியா. போன மந்த் நடந்த கிளாஸையும் நெய்யரிகளில் பார்த்தோம் இல்லையா. அப்ப இதுவும் ஒரு வித்தியாசமான நெய்யரிகள். இதுல கூட்டுத்தொகை சொல்லுவாங்க பாருங்க. எழுத்து எல்லாம் கூட்டி இவ்வளவு வருது என்ன சொல்லுவாங்க பாருங்க. இந்த எழுத்தெல்லாம் கூட்டி எவ்வளவு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த நெய்யரி கோலத்தில் காட்டப்பட்ட ABCDEFG என்ற ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களினாலும் எண் ஒன்று வாய் குறிக்கப்படும். ஏதாச்சும் ஒரு எண் குறிச்சு நிக்குமா, வாய் குறிக்கப்படும். சரியா. அதுக்கு உள்ள நெய்யரி கோலத்தில் ஒவ்வொரு நிரலிலும் உள்ளடக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களினால் குறிக்கப்படும் சகல எண்களின் கூட்டுத்தொகை அந்தந்த நிறை கூட்டுத்தொகையா கூட்டி கூட்டி படிக்கணும். அவ்வாறே அந்த நெய்யரி கோலங்கள் ஒவ்வொரு நிரலிலும், நிரல் என்றானு கோலம், நிரல் என்றா கோலமா, நிறை என்றா ரோ, நிரல் என்றா கோலம். சரியா. இப்ப பாருங்க, நிரலிலும் உள்ளடக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கப்படும் எண்களின் கூட்டுத்தொகை அந்தந்த நிரலின் கீழே உள்ள சதுரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கீழுக்குள்ள சதுரத்துல நீங்கிக்காங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சரியா. இந்த தகவலுக்கு ஏற்ப கீழில் ஒவ்வொரு வினாக்குமான சரியான விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டு மீது எழுது. சரியா. இப்ப A என்ற எழுத்தினால் வாய் குறிக்கப்படும்
எண் யாது? அங்கால பி சி டி இவ்வளோத்தையும் கேட்கிறாங்க, என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு நீங்க ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும். நம்ம சும்மா விடைய போட்டு போட்டு செக் பண்ணிடலாம். சில பேர் என்ன வாங்கடா இதை சமன்பாடு ரீதியா செய்ய போவாங்க. ஏ பிளஸ் 4 எஃப் பிளஸ் ஏ பிளஸ் இ அங்கே 2 சி அங்கே டி கூட்டுதோ 23 அப்படிலாம் போட்டு செய்யலாம் தான். ஆனா டைம் கூட போயிருங்க அப்படி செஞ்சோம்னா. சரியா? கூடுதலான நேரம் தேவைப்படும். அப்ப நம்ம குயிக்கா செய்யற வழியை பார்க்கணும். சரியா? குயிக்கா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கணும். சரி பாப் குயிக்கா செய்யறதுக்கு எதாவது ஐடியா ஒன்று எடுப்போமா? ஓகே, இதுக்கு நீங்க என்னங்கடா, சரியா, கிடைநிலை குத்துகளை பாருங்க. சமனா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த கிடைநிலை குத்துகள் எங்கேயாச்சும் எழுத்துக்கள் சமனா இருந்தா அதை வெட்டி வெட்டி வாங்க. சரி, அந்த மெத்தட்ல செஞ்சா செய்யலாம். சரியா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒன்று எடுக்க பார்ப்போம். சரியா? எப்படின்னா இதை எடுத்து பார்ப்போம். சரியா? இந்த கிடையையும் இந்த நிலைக்குத்தையும் எடுத்து பார்ப்போம். சரியா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன், இப்படி வெட்டுப்படுதான்னு பாருங்க. சரியா? இங்க இ, இதுல இ வெட்டுப்படும், இதுல சி சி சி, இதுலயும் சி 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 வெட்டுப்படும் இல்லையா? எப்போதுவா இருக்கு இல்லையா? எப்போதுவா இருக்கு, அதுவும் வெட்டுப்படும். இங்கால ஜி, இதுலயும் ஜி வந்து வெட்டுப்படும். இப்ப ஃபைனலா ஏ மட்டும் மிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப ஏக்குரிய ஆன்சர் என்ன? எது மிஞ்சிருக்கோ அதுல நம்பரை பாக்குற 31, மத்த நம்பர் எத்தனை? 26. அப்ப 31ல 26 கழிக்கிற, அப்ப ஏ எத்தனை? 5. அப்ப ஏ ஆன்சர் 5. ஏ சமன் 5. பாருங்க, விளங்குதா அந்த மெத்தட்? பாருங்க, விளங்குதா? சரி, அப்ப ஏ கண்டுட்டோமா? அப்ப ஏக்கு ஆன்சர் 5. சரியா? அப்ப இதுல 5 இருக்கான்னு பாருங்க. இருக்கு, 4வது இருக்கு. அப்ப விடை தெரிவின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகண்ட கூட 5 எழுதக்கூடா. இந்த புள்ளிக்கோட்டில் என்ன எழுதணும்? 4 எழுதணும். 4வது ஆன்சர் 5. அப்ப 4 கொடுக்கணும். அடுத்து பி ஆல குறிப்பிடப்படுற எண் என்ன கேட்கிறாங்க. ஆன்சர் தனியா 1 2 3 4 தனியா பார்ப்போம், எது வரும்னு பார்ப்போம். பி. இப்ப இதே போல நாங்க பிக்கு யோசிப்போமா? சரி, பிக்கு ஒரு ஐடியா பார்ப்போம். பிக்கு ஒரு ஐடியா. பி சம்பந்தப்பட்ட கிடையும் நிலை குத்து எடுத்து இப்படி வெட்டுப்படுற மாதிரி இதை எடுக்கலாம். சரி, பி சம்பந்தப்படுற இடங்களை பாருங்க. பி வந்து இதுல சம்பந்தப்படுது இல்லையா? பிஜி எஃப்ஏஇசி, இந்த இதுல சம்பந்தப்படுது பி. அதே போல பி சம்பந்தப்படாத இந்த எழுத்துக்கள் வார மாதிரி ஒரு இடத்த பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. பி சம்பந்தப்படா பி பி வெட்டுப்பட்டு போயிருமே, அதனால பிஏ வெட்டக்கூடாது. அப்படி இருக்காதாச்சும். நாலாவது நிரல் சார். எத்தனை வரைக்கும்? 4வதோட இதை நாங்க மெச் பண்ணலாம். அது வேற எது பார்க்கலாம். 4th column. ஓகே, ஒரு ஆள் 4th column மெச் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஓகே, மெச் பண்ணி பாவமா. சரி, மெச் பண்ணி பார்க்கல. ஏ வந்து பொதுவா இருக்கு இல்லையா? 2க்கும் பொதுவா இருக்கு. அப்ப ஏ போயிடும், இ போயிடும், சி போயிடும். அடுத்தது ஜி எஃப். சரியா? வேற என்ன மிச்சப்படுது? சி ஒண்ணு மிச்சப்படுது இல்லையா? சி, இதுல டியா? ஓகே, அப்ப சியும் டியும் மிச்சப்படுது இல்லையா? அப்ப இதை எடுத்தோம்னா என்ன பிரச்சனைனா சியும் டியும் மிச்சப்படுது, மிச்சப்படக்கூடாது. வெட்டுப்பட்டு போனா பிரச்சனை இல்லை, மிச்சப்படுது.
சரி வேற எதை பாருங்க. சரி அப்படிதான் பார்க்கணும்னு இல்ல, வேற எதை கண்டு கொண்டு பிரதியிட்டும் செய்யலாம். சரி அப்படி வெட்டுப்படுற மாதிரி இருக்கான்னு பாருங்க. சரி நீங்க மத்த எழுத்துக்களை கண்டுட்டு வரலாம். பிஏ தான் பார்க்கணும்னு இல்ல, வேற எழுத்துக்களை கண்டுட்டு நாங்க பிக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. இப்ப வேற எழுத்து ஏதாச்சும் அதே போல வெட்டி காணலாமான்னு பாருங்க. நான் பிரதியிட்டு காணக்கூடாது, இதே போல ஈஸியா வெட்டி காண மாதிரி வேற ஏதாச்சும் எழுத்துக்கள் பெரிதான்னு பாருங்க. சரி இந்த முதலாவதையும் இதையும் எடுத்து பாவமா, இதையும் எடுத்து பாவமா பாருங்க. இல்ல பொதுவா உள்ளது என்ன வெட்டுப்படும்? ஏ ஏ, எஃப் எஃப், ஜி ஜி, பி பி, டி டி, சி பொதுவா இருக்கு, அதுவும் வெட்டுப்படும். அப்ப என்ன வரும்? இ, ஈர பெருமானம் வரும். ஈ கேட்கல இல்லையா? ஈ கேட்டிக்காங்களா? இல்ல, பிரச்சனை இல்லை. வேற எங்கேயும் பிரதியிட்டு நாங்க வேற இதுல காண்றதுக்கு தேவைப்படும் இல்லையா? அப்ப ஈர பெருமானம் என்ன இதுல இருந்து? 28 24 கழிச்சா தானே 4 இல்லையா? ஓகே, அப்ப ஈர பெருமானம் 4, ஈர பெருமானம் 5 பார்த்தோமா? ஈர 5 பார்த்தோம் இல்லையா? சரி தேவைப்படும். எங்களுக்கு கொஸ்டினுக்கு வரலாட்டியும் இது வேற இடங்களை கொண்டு பாக்குறது, பிரதியிட்டு பாக்குறது தேவைப்படலாம். சரி அதே போல யோசிங்க பாப்போம். சரி இந்த ரெண்டாவது ஏதாவது வெட்டி பார்க்க டி சம்பந்தப்படுது இல்லையா? அப்ப இடையில வெட்டக்குள்ள 2 டி வெட்டுப்படணும். அப்படி வந்தா ஈஸி. இது ஒரு 2 டி சம்பந்தப்படுது இல்லையா? சரி இப்ப ஒரு டி வந்து பொதுவா இருக்கு. சரி இன்னும் ஒரு டி வெட்டுப்படும். ஓகே, அதே வேளையில வேற என்ன வெட்டலாம்? இதுல சி இருக்கு பாருங்க, சி வெட்டப்பட வாய்ப்பு இல்லை. ஓகே, ஜி ஜி, எஃப் எஃப், ஏ ஏ, சரியா? வேற என்ன? எல்லாம் வெட்டுப்படுதா? இ மட்டும் மிஞ்சுது இல்லையா? ஓகே பாருங்க, இ மட்டும் மிஞ்சுது. இதுல பியும் சி மிஞ்சுது. ஈர பெருமானம் தெரியும், 4 தெரியும் எங்களுக்கு. பியும் சியும் வருது பாருங்க. அப்போ 2 எழுத்துக்கள் வருது இல்லையா? பி பிளஸ் சி மைனஸ் சி என்று போட்டு பி பிளஸ் சியை மட்டும் பார்க்கலாம் கூட்டுத்தொகை. பெஸ்டோ செகண்ட் கலமா? ஓகே பாப்போம். பெஸ்டோ செகண்ட் கலம் ஒரு ஆள் சொல்றீங்க, பாப்போமா? பெஸ்டோ, ஓகே இது பெஸ்டோ செகண்ட் கலம். ஓகே இதை சொல்றீங்க இல்லையா? அப்ப இதுல எது வெட்டுப்படுது? பி டைரக்டா போயிடும் இல்லையா? அடுத்த ஏயும் போயிடும் இங்க, சரியா? வேற என்ன வெட்டுப்பட சான்ஸிக்கு? ஜி ஜி 2 டி வெட்டுப்படும் இல்லையா? இதுல 2 டி வெட்டுப்படும். அதே வேளையில சியும் வெட்டுப்படும், சியும் வெட்டுப்படும். அப்ப என்ன வருது இல்ல? எஃப், எஃப்ட பெருமானம் வரும். எஃப்ட பெருமானம் என்ன? இல்ல 26 இல்ல 20 இல்லையா? அப்ப எத்தனை? 6. எஃப்ட பெருமானம் 6. எஃப் கேள்வியா கேட்கலையா? கேட்டிக்காங்களா? கேட்கல இல்லையா? ஆனா தேவைப்படுமா இந்த எஃப் இ எல்லாம்? நாங்க கண்டிருக்கோம் தானே, அதே வேற இடங்கள்ல பிரதியிட்டு காண்றதுக்கு தேவைப்படலாம், சரியா? சார் அந்த பிஏ காண்றதுக்கு நம்ம 2 ட்ரோல இருக்கிற இத நம்ம கணக்கெடுக்கலாமா? அப்படி எடுக்கலாம். அப்படின்னா இந்த தேர்ட் ட்ரோவையும் ஃபோர்த் ட்ரோவையும் எடுக்கலாமா? தேர்டையும் ஃபோர்த்தையும் எடுக்கலாம் இல்லையா? பொதுவா இருக்கிறத வெட்டுங்க. என்ன நீங்க பொதுவா இருக்கு? ஜி எஃப் ஏ இ சி பொதுவா இருக்கு இல்லையா? ஜி எஃப் ஏ இ சி பொதுவா இருக்கு. சரி அப்ப இதை வெட்டினோம்னா என்ன வரும்? பி மைனஸ் சி என்று வருமே, தொடர்பு வருது. இதுல நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா சி மைனஸ் பி இல்லையா? சி மைனஸ் பி சமணத்தின 26ல 27 26 பண்ணத்தின
2 இப்படி ஒரு தொடர்பு வரும். சரி, இந்த தொடர்பை இன்னொரு இடத்துல நாங்க சி பிளஸ் பி அப்படி அது வேற ஏதாச்சும் கண்டோம்னா இதை கொண்டு இதை போடலாம், போட்டா காணலாம். சரி, இதுல இப்படித்தான் தொடர்பு எடுக்கலாம். வேற என்ன எடுக்கலாம்? சரி, இந்த நாலாவது இல்ல, இந்த 5ஆவதையும் சரியா, இதையும் தொடர்படுக்கலாமா பாருங்க. இது ரெண்டுக்கும் தொடர்படுக்கலாமான்னு பாருங்க. ஏன்னா இதுல 2D வருது, இதுல 2D போக சான்ஸ் சரியா. வேற என்ன போகும்? ஏ போகும், GFA சரியா. அதே போல சியும் போகும் பாருங்க, இயும் போகும். அவளை வெட்டுப்பட்ட சி மட்டும் தானே மிஞ்சுது பாருங்க, அப்போ சி மட்டும் மிஞ்சுது. அப்ப இது 29, இது 26. 29 26 போனா எத்தனை? 3. அப்ப சீர பெருமானம் என்ன? 3. அப்ப சீர பெருமானம் 3ண்டா பீர பெருமானம் என்ன பாருங்க? 1. பீர பெருமானம் 1 சரியா. இப்ப மத்தவ பார்க்கலாமா? இப்ப எதை பார்க்கலாம்? ஃபிஃப்த் ரோ ஃபிஃப்த் கொலம பார்க்கட்டா? ஒரு ஆள் சொன்னீங்க ஃபிஃப்த் ரோவை ஃபிஃப்த் கொலமுமா பாப்போமே. ஃபிஃப்த் ரோவும் ஃபிஃப்த் கொலமும். ஓகே, நான் பார்த்ததானே நீங்க சொல்றீங்க நினைக்கிறேன். அதே தானே, வேறதா? அதே விஷயத்த தான் சொல்றீங்க நினைக்கிறேன். இந்த வெட்டுப்படி சி வந்துச்சு. வேற சொல்லுங்க அப்போ. இதையும் கனெக்ட் பண்ணி பாமா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியா, ஏதாவது வெட்டுப்படும்னு பார்ப்போம். F பொதுவா இருக்கு, ஏ போகும் சரியா. சி ஓகே, சி போகும் இல்லையா, சி டி போகும் சரியா. ஜியும் போகும் இல்லையா. எங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு ஈயும் பார்த்தாச்சு சரியா, பியும் பார்த்தாச்சு இல்லையா. பி தான் வரப்போகுது, அது தேவையில்லை. இன்னும் ஒரு தொடர்படுத்தா சரியா, அவங்க ஆன்சருக்கு போயிடலாம். இப்ப ABC பார்த்துதான் சார் நம்ம இவ்வளவு நேரமும் கண்டு எல்லாத்தையுமே வச்சு வந்து தேர்ட் ரோல வந்து ஜீட இத பார்க்கலாம் சார். தேர்ட் ரோல பார்க்கலாமா? தொடர்பு தேவையில்லை சார், நம்ம கண்ட வந்து பெருமானத்தை வச்சே காணலாம். வச்சு காணலாம். ஓகே, எஃப்க்கு பார்த்திருக்கீங்க இல்லையா 6, ஏக்கு 5, ஈக்கு இந்த பெருமாள் எல்லாத்தையும் அப்ளை பண்ண வரும் இல்லையா, ஜி வரும். அப்ப இதுல பாருங்க 6 4 10, இது 15, 6 21. அப்ப ஜிக்கு எத்தனை? 7. ஜிக்கு 7 தானே இல்லையா. ஜிக்கு 7. ஜி கேள்வியில வந்திருக்கா இல்லையே? வந்திருக்கா சார் வந்திக்குது. லாஸ்ட் டிஏ கேள்வி. வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் வச்சு பார்க்கலாம் சார். ஓகே, இப்ப டிஏ மட்டும் பார்த்தா சரி. இப்ப ஃபர்ஸ்ட் காலம் அதே மாதிரி பிரதியிட்டு டிஏ கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நாங்க இப்படித்தான் குறுக்கால வெட்டி பார்க்கணும்ல. ஒரு 2-3 தொடர்பு வெட்டி பார்த்து எடுத்துட்டோம்டா நீ மத்தத்தை கொண்டு பிரதியிட்டு பார்க்கலாம். பிக்கு எத்தனை? 1, சி 3, ஆனா டி இருக்கட்டும். ஜிக்கு எத்தனை? 7. அப்ப 7 3 10 11.
16 16 கழிச்சா எத்தனை 4. அப்ப டிக்கு எத்தனை 2? டிக்கு 2 தானே இல்லையா? பாருங்க. ரெண்டு ஆன்சர் கொடுத்தீங்களா பாருங்க. கொடுத்தானே இப்ப ஓகே. இப்ப ஆன்சர்ஸ் செக் பண்ணி பாருங்களா? ஆன்சர்ஸ் ஓகேன்னு பாருங்க. முதலாவது A பார்த்தாச்சு. பி ஓகே, பி ஒன்று இருக்குதானே முதலாவது ஆன்சர். சி 3 மூணாவது ஆன்சர். டி 2 முதலாவது ஆன்சர். ஜி 7 நாலாவது ஆன்சர். சரியா? ஆன்சர் ஓகே தானே இப்ப பாருங்க. அப்ப இதுவும் ஒரு வித்தியாசமான நெய்யறி தானா? சரியா? இது கடந்த கால வினாத்தாள்கள்ல கேட்கப்பட்ட ஒரு வினா தான் இது. அடுத்த நெய்யேறி அட்டவணைக்கா வேற கொஸ்டின் இல்ல இல்லையா? இந்த படிமுறை கொஸ்டின் எந்த டாபிக்ல சார் வரும்? இது வந்து ஒழுங்கமைப்பு, தகவல் ஒழுங்கமைப்புல வருமா? சரியா? இந்த கேள்வி தான் கேக்குறீங்க இதா? இது இந்த கேள்வி வந்து பொதுவா ஒரு பிக்சரை தந்து ஒரு பந்தி தந்தாலும் அது தகவல் ஒழுங்கமைப்புலாம் வருமா? தனியா பந்தி மட்டும் இல்லாம இப்படி வந்தாலும் ஓகே. நீங்க மேலுக்குள்ள கேள்வி கேக்குறீங்க நீங்க இல்லையா? இந்த படிமுறை இது மெஷின் இது இன்புட் அவுட்புட் இல்லையா? மெஷின் இன்புட் அவுட்புட்னு சொல்லுது. அதாவது உள்ளீடு வெளியீடு தொடர்பான வினாக்கள். இது பெருசா வாரல, எப்ப இருந்த மாதிரி ஒரு வினா வரும். சரியா? அப்ப இது வந்து உள்ளீடு வெளியீடு என்ற ஒரு கன்செப்ட். அதாவது எந்த கேள்விக்கு முன்னுக்கு செய்யணும்னா தகவல் ஒழுங்கமைப்புக்கு முன்னுக்கு செய்யணும். சரியா? சரி, இப்ப இது முடிஞ்சுதானே? இது நெய்யறி அட்டவணை நெய்யறி முடிஞ்சு. அடுத்த கன்செப்ட் என்ன? கூற்று முடிவு. என்ன பகுதி? கூற்று முடிவு. கூற்று முடிவோட தொடர்பான வினாக்கள் இல்லையா? இங்க இருக்கு. கூற்று முடிவுன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 செக்ஷன் 3 பகுதிகள். இது வந்து அந்த உண்மை பொய் என்று வச்சு வார கேள்வியா? உண்மை பொய்யை வச்சு வார கேள்விதான் இது. சரியா? பாருங்க, 46 தொடக்க 50 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. விசாரணையில் ஒரு விசாரணையில் ABCDEF என்ற 6 நபர்களிடம் முறையே கேள்விகள் கேட்கப்படும். 6 பேர்ட்டையும் கேள்வி கேட்கிறாங்களா? அவர்களில் பலருடைய கூற்றுக்கள் முரண்பட்ட அதே வேளை அவர்கள் முறையை பின்வருவற்றை வலியுறுத்தினர். பலர கூற்றினை இது முரண்படுதான் கீழே உள்ள விடயங்களை நீராங்க வலியுறுத்தி சொல்றாங்களாம். சரியா? சொல்லாராம் ஏனைய எல்லோரும் உண்மையை கூறுகின்றனர். சொல்லாராம். அப்ப ஏனைய எல்லோரும் உண்மையை கூறுறா என்ன சொல்றாரு? என்ன பொய்யா சொல்றாரு? அவர் குறிப்பிட்ட சில நபர்களை வச்சு சொல்லிப்பாரு. ஏனைய எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட சில பேரை தவிர ஏனைய எல்லோரும் என்ன உண்மையை கூறுகின்றனர் அவர் சொல்றாரு. சரியா? பி சொல்றாரு எனக்கு பின்னால் பேசும் ஒருவரும் உண்மையை கூறவில்லைன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு பின்னுக்கு வர யாருமே உண்மையை சொல்லல. அப்ப முன்னுக்கு இருக்கிறாள் ஏ மட்டும் தான் உண்மையை சொல்றாரு. அவருக்கு பின்னுக்கு வரால் யாருமே என்ன உண்மையை சொல்லலன்னு அவர் சொல்றாரு. அப்ப பியும் உண்மையை சொல்றாருன்னு எடுத்தோம்டா அப்ப ஏ பி உண்மை, மத்த கீழுக்கு வர CDEF எல்லாம் என்ன பொய் என்ற அர்த்தம். சி சொல்றாரு எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை கூறினர். அப்ப சி சொல்றாரு எனக்கு முன்னுக்கு பேசின எல்லாருமே உண்மையை கூறுறாங்க, பின்னுக்கு வர எல்லாருமே என்ன பொய் என்னமா அவர் சொல்றாரு. டி சொல்றாரு எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறுகிறார். அவருக்கு முன்னுக்கு பேசின யாரோ ஒருத்தர் இந்த ABC இருக்குதானே இந்த 3ல யாராச்சும் ஒரு ஆள் தான் உண்மையை பேசுறாருன்னு அவர் சொல்றாரு. ஈ சொல்றாரு எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லைன்னு சொல்றாரு. ஈ சொல்றாரு அவருக்கு முன்னுக்கு பேசின யாருமே என்ன உண்மையை கூறல, எல்லாருமே பொய் தான் சொல்றாங்கன்னு சொல்றாரு. எஃப் சொல்றாரு எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லைன்னு அவரும் சொல்றாரு. அவருக்கு முன்னுக்கு வர ABCDன்னு சொல்லி யாருமே என்ன உண்மையை கூறலன்னு அவரும் சொல்றாரு. சரியா? இதை வச்சுதான் கேள்விக்கு ஆன்சர் பாருங்க. மேற்குறிப்பிட்டவற்றுள் ஒரு கூற்று மாத்திரம் உண்மை என விசாரணை குழு வெளிப்படுத்தியது. விசாரணை குழு சொல்லுது அப்படின்னா இதுல ஒரு கூற்று மட்டும் தான் உண்மையா இருக்கு.
சரியா? ஒரு கூற்று மாத்திரம் உண்மை என விசாரணைக்குழு வெளிப்படுத்தியது. மேற்குறித்த தகவல்களை ஒழுங்குமுறையாக பகுப்பாய்வு செய்து எவர் உண்மையை கூறியுள்ளார் என்பதை துணியும் பணி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனின், சரியா? நீங்க என்ன செய்யணும்டா, யார் இதுல உண்மையை சொன்னான்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. சரியா? அந்த துணியிற பணி உங்கள்ட்ட ஒப்படைக்கப்படி உண்மையை சொன்ன நபரை நீங்க என்ன செய்யணும், இதுல இருந்து கண்டறிய வேணும். சரியா? ஓகே. கருதுக பகுப்பாய்வு 6 படிமுறைகளை கொண்டதாக இருக்கும். அப்ப 6 ஸ்டெப் இருக்காம். அதே வேளை உங்களுடைய வசதிக்காக அவை ஒழுங்குமுறையில் கீழே தரப்பட்டுள்ளன. உங்களோட வசதிக்காக இணைகிறாங்கன்னா ஓர்டர்ல தராங்க, கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? வினாக்கள் முறையே படிமுறை 2 தொடக்கம் படிமுறை 6 வரை உள்ள 5 படிமுறைகள் அடிப்படையாக கொண்டது. 5 படிமுறைகள் அடிப்படையாக கொண்டதான் இந்த வினாக்கள் சொல்றாங்க. இந்த 5 படிமுறைகள் ஒவ்வொன்றிலும் 2 வெற்றிடங்கள் உள்ளன. 2 வெற்றிடங்கள் தந்திருக்காங்களாம். அவ்விரு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உகந்த 2 சொற்களும் முறையே. சரியா? அப்ப 2 வெற்றிடங்களையும் நீ இப்படி வரணுமா, உண்மை உண்மை என்று வரும் என்று சொன்னா 1, உண்மை பொய் என்று வந்தா 2, பொய் உண்மை என்று வந்தா 3, பொய் பொய் என்று வந்தா 4. சரியா? இப்படியே ஆன்சர் பண்ணணும். வினாவுக்கு எதிரே உள்ள அடைப்புக்குறியின் உள்ளே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்ன மாதிரி சொல்லலாம். உண்மை என கொள்வோம். கூற்று நாங்க உண்மை என எடுத்துக்கொள்வோம் சொல்லுவாங்க. ஏன் கூற்று உண்மை என கொள்வோம். சரியா? அப்போது சரியா, எஃபின் கூற்று உண்மையாகும். ஈன் கூற்று உண்மை எடுத்தா உண்மையாகும். பாருங்க, ஏனைய ஒரு கூறுன்னு சொல்றாரு. இதை உண்மை சொன்னதான் எனக்கு முன்னாள் சரியா? அப்ப அவர் சொல்ல ஏனைய எல்லோரும் சொல்றாரு. அந்த ஏனைய பருக்கள் ஏனைய ஒரு கூறுன்னு சொன்னானு, அந்த ஏனைய பருக்குள்ள ஈயும் வாராருன்னு நாங்க கருதினோம்னு சொன்னா, ஈயும் கூற்று உண்மை என்று சொன்னா ஈயும் கூற்று எனக்கு முன்னாள் ஒருவர் உண்மையை கூறவில்லை என்று அவர் சொல்றதும் என்ன, உண்மையாகும்னு சொல்றாங்க. உண்மையாகுதா? சரி பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க. என்னன்னு ஏயின் கூற்று உண்மையா ஈயின் கூற்று உண்மைதானே? ஏனே எல்லோரும் உண்மையை கூறுறாருன்னு சொன்னா அந்த ஏனைய எல்லோருக்குள்ள ஈ வருவாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஈயும் உண்மை என்ற அர்த்தம். சரியா? இப்ப ஏனைய எல்லோருக்குள்ள ஈ வந்தா ஈ உண்மை என்ற அர்த்தம். சரியா? இப்ப மாறி பாருங்க. எனினும் ஈயின் கூற்று உண்மை எனின் அப்போது ஏயின் கூற்று பொய்யாகும். மாறி பார்த்தா என்ன, ஈர கூற்று உண்மை என்று எடுத்தோம்னு சொன்னா ஏயின் கூற்று என்ன, பொய்யாகும். மாறி பாருங்க. சரியா? இப்ப ஈர கூற்று உண்மை என்று எடுத்தோம்னு சொன்னா ஈர கூற்று உண்மை என்று எடுத்தோம்னா என்ன, ஏற கூற்று என்ன, உண்மை அல்ல. சரியான, எனக்கு முன்னால் பேசி ஒருவர் உண்மையை கூறவில்லை என்ற கூற்று நாங்க இப்போ உண்மையை எடுத்துட்டோம்டா ஏற கூற்று என்ன, உண்மையா இல்ல, உண்மை பேசல இவர். சரியா? பொய்யா. சரி, ஆகவே ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாது. இவங்களா ப்ரூவ் பண்ணாங்களா? நாம அப்படி எடுக்கல, அவங்களா ப்ரூவ் பண்ணாங்க. ஆகவே ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரியா? அதை நாங்க அப்படி எடுப்போம், உண்மையா இருக்க முடியாது. ஏன்னு நாங்க எடுக்க தேவையில்ல, அவங்களோட ப்ரூஃபா ஏற்றுக்கொள்ளும். உண்மையா இருக்க முடியாது, அப்ப ஏ வந்து பொய் சொல்லாருன்னா. சரியா? இப்ப படிமுறை 2க்கு வாங்க. சீயின் கூற்று உண்மை என கொள்வோம். சீர கூற்று என்ன, எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை கூறுகினர். சிக்கு முன்னுக்கு பேசின எல்லாரும் உண்மையை கூறினர்.
அதாவது ஏயும் பியும் உண்மையை கூறுனர் என்ற அர்த்தம். சரியா? அப்ப சியின் கூற்று உண்மை என கொள்வோம். அப்போது ஏயின் கூற்று உண்மையா கூற்று உண்மையானது இல்லையா? ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாத நிறுவிக்கிறோம். ஆனால் சியின் கூற்று உண்மை என்ன அர்த்தம்? ஏயின் கூற்று உண்மையாம இருக்கு. ஏனின் ஏயின் கூற்று அல்ல என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளோம். என்ன அல்ல? உண்மை அல்ல. ஓகே, பேச கொஞ்சம் கிளியர் ஆயிக்கணும் பாருங்களா. கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கு. நான் மழை கொஞ்சம் பெஞ்சு தூக்கிதால கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கு. கொஞ்சம் பாருங்க. சில பேர் வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. பாருங்க விளங்குதா பேசுறது? இல்ல சார், கிளியர் இல்லாம இருக்கு. உங்க ஸ்கிரீனுமே போய் போய் தான் வருது. ஸ்கிரீன் போய் வருது இல்லையா? கிளியர் இல்லாம மத்தாக்கள் பாருங்க. யாருக்கு சரி கிளியர் ஆயிக்கா? ஏற்கனவே விளங்கப்படுத்தின கூட விளங்கல சார். இல்லைங்க இல்லையா? சவுண்டே வரல சார். கொஞ்சம் clear அடைச்சடிச்சு இல்ல, தான் வந்து break ஆகுது. பிரேக் ஆகுதா? சவுண்டே வரல சார். அடைச்சடிச்சு தான் வந்தேன் சவுண்ட். ஓகே, இப்ப கிளியர் ஆகியா? ஒரு போட்டிக்கணும். இப்ப ஓகேன்னு போட்டிக்கணும் ஒரு ஆள். இப்போ கொஞ்சம் ஓகே சார். சரி, ஓகே, பாப்போம் என்ன செய்யறேன். நான் மழை பெஞ்சா தான் கொஞ்சம் சிக்கலாகி பார்ப்போம். வேற ஏதாச்சும் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பார்ப்போம். சரி, ஓகே, பார்ப்போம். சரி, இதுல என்னன்னு சொன்னா என்ன விஷயம்டா, இதுல நல்லா பாருங்க. இப்ப நாங்க இந்த கூற்று இருக்கு தானே, இப்ப ஏயிர கூற்று உண்மை என்று எடுத்தோம்டா ஈயின் கூற்று உண்மை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன ஃபைனலா இங்க ஒரு ப்ரூஃப் ஒன்று பண்றாங்க. என்ன ப்ரூஃப் பண்ணாங்கடா, ஏயின் கூற்று உண்மையா இருக்க முடியாது, ஏயிர கூற்று பொய் என்று ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப அதே போலதான் இந்த படிமுறை 2ல் எப்படி செய்யறாங்க, சியின் கூற்று உண்மை என்று கொள்வோம்னு எடுக்கிறாங்க. அப்போது ஏயின் கூற்று உண்மையாகும். சி உண்மையண்டா ஏ உண்மையாகும்னு சொல்லலாம். ஏன் சி என்ன சொல்லுதோ? சி சொல்லுது என்னண்டா, எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை கூறுறாங்கன்னு சொல்லுது. அப்ப இது உண்மைன்னு எடுத்தா ஏயும் உண்மையை பேசுறாண்ட அர்த்தம் இல்லையா? ஏயும் உண்மையை பேசுறாண்ட அர்த்தம். ஆனா ஏ உண்மை என்று சொல்லி நிரூபிக்காங்களா? இல்ல. ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாது, பொய் என்று நிரூபித்தாங்க இல்லையா? அப்ப இத பாருங்க. சரி, அப்போது ஏயின் கூற்று உண்மையாகும் எனினும் ஏயின் கூற்று உண்மை அல்ல என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளோம். உண்மை இல்லைன்னு நாங்க நிரூபித்தோம். ஆகவே சியின் கூற்று ஆக இருக்க முடியாது. என்ன? உண்மையாக இருக்க முடியாது. அப்ப என்ன ஆன்சர்? ஒன்று இல்லையா? உண்மை உண்மை என்றா ஒன்று தானே? பாருங்க, உண்மை உண்மை ஒன்று தானே? அடுத்தது பாருங்க, பியின் கூற்று உண்மை என கொள்வோம். வீர கூற்று உண்மை. அப்போது டியின் கூற்று பொய்யாகும். வீர கூற்று என்ன? எனக்கு பின்னால் பேசும் ஒருவர் உண்மையை கூறவில்லை. அப்ப டி வந்து என்ன, பொய் பேசுறார். எனக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் உண்மையை கூறுறார், அதானே அவர் பொய் பேசுறார். டி என்ன அர்த்தம்? சரியா? ஏயினதும் சியினதும் கூற்றுக்கள் அல்ல என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளமையால் என்ன அல்ல? உண்மை அல்ல. உண்மை அல்ல என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளமையால் டியின் கூற்று பொய்யாவதற்கு, டியின் கூற்று பொய்யாவதற்கு பியின் கூற்றும் ஆதல் வேண்டும். என்ன ஆகணும்? பொய்யாதல் வேண்டும். உண்மையாதல் வேணுமா பொய்யாதல் வேணுமா? பொய்யாதல். பொய்யாதல் வேணுமா? இப்ப டியின் கூற்றும் வருது. அப்ப அதோட சேர்த்து இன்னொன்று இணைக்கிறாங்க இல்லையா? கூற்றும் என்னக்குள்ள இதுவும் பொய்யாகத்தான் வேணும் இல்லையா? பொய்யாவதற்கு பியின் கூற்றும் பொய்யாக வேண்டும் என்று வருமா, உண்மையாக வேண்டும் என்று வருமா? பொய்யாது. பொய் இல்லையா?
ஆனா இதன்படி பார்த்தா உண்மை என்ன? பியின் கூற்று உண்மை என கொள்வோம். உண்மை இதப்படி பார்த்தா உண்மை. அப்போது டியின் கூற்று பொய்யாகும். எங்களுக்கு டியின் கூற்று பொய்யாவதற்கு பியின் கூற்று உண்மை என்ற மாதிரி வரும் இல்லையா? ஓகே, ரெண்டு விதமாக யோசிச்சோம்டா. ஆனா நாங்க இத கீழுக்குள்ள கொஸ்டினை வச்சு டிசைட் பண்ணலாம். கீழுக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்க, 48 பாருங்க. டியின் கூற்று உண்மை என கொள்வோம். ஏ இனதும் பி இனதும் சி இனதும் கூற்றுக்கள் என நாம் ஏற்கனவே நிறுவினோம். எப்படி நிறுவனம்? ஏயும் சியும் பொய் என்று போட்டிக்க இல்லையா? ஏற்கனவே ஏயும் பொய் சியும் பொய். அப்ப பியையும் அதோட இணைக்கிறாங்க. அப்ப பியும் பொய் தானே இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? பொய் வரும். பொய்யா? இங்க என்ன? உண்மை அல்ல என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளோம். அப்போ உண்மை பொய் என்ன ஆன்சர்? 2. அடுத்த பாருங்க, கூற்றுக்கள் என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளோம். எப்படி நிரூபிக்கிறோம்? பொய். ஏ இனது கூற்றுக்கள் என்ன? பொய். ஆகவே டியின் கூற்றும் ஆதல் வேண்டும், பொய் ஆதல் வேண்டும். அப்ப பொய் பொய் என்ன ஆன்சர்? 4. சரியா? அடுத்த படிமுறை 5 பாருங்க. படிமுறை 5 என்ன? எஃபின் கூற்று உண்மை என கொள்வோம். அப்போது ஈயின் கூற்று என்ன? பொய்யாகும். பொய்யாகும். எஃபின் கூற்று என்ன? எனக்கு முன்னால் பேசிய ஒருவர் உண்மையை கூறவில்லை. இது உண்மை என்று எடுத்தா ஈ வந்து பொய் தானே அப்ப? ஓகே, அப்ப ஈயின் கூற்று என்னவாகும்? பொய்யாகும். அப்ப இதுல பாருங்க, எஃபின் கூற்று உண்மை என கொள்வோம். அப்போது ஈயின் கூற்று என்ன? பொய்யாகும். சரியா? ஈக்கு முன்னால் பேசிய அனைவரும் கூற்றுகள் பொய் என நாம் நிறுவியுள்ளோம். ஈக்கு முன்னால பேசின எல்லாரும் என்ன? பொய் என நான் நிரூபிக்கிறோம். ஏபிசிடி எல்லாமே பொய் என நிரூபிக்கிறோம். அதாவது ஈயின் கூற்று என்பது இதன் அர்த்தமாகும். என்ன அர்த்தம்? உண்மை என்பது. உண்மை என்பது. உண்மை என்பது இதன் அர்த்தமாகும். ஆகவே எஃபின் கூற்று பொய்யாகும். அப்ப பொய் உண்மை என்று வர ஆன்சர் என்ன? 3வது. 3. அடுத்த ஈயின் கூற்று உண்மை என கொள்வோம். ஏ இனதும் பி இனதும் சி இனதும் டி இனதும் கூற்றுக்கள் என்ன? பொய் என்ன? பொய் என நாம் நிறுவியுள்ளோம். அது ஈயின் கூற்றை நிறுவுகிறது. ஆகவே ஈயின் கூற்று என்ன? உண்மையாதல் வேண்டும். உண்மையாதல் வேண்டும். அப்ப பொய் உண்மை என்ன ஆன்சர்? 3. பாருங்க, வித்தியாசமான கேள்வி உண்டு தானே பாருங்க இல்லையா? உண்மை பொய்யை வச்சு வர கேள்வி அது. ஏற்கனவே ஒரு பாஸ் பேப்பர் உள்ள கேட்ட கேள்வி தான் இது. இதே கேள்வியில சிலர் மாத்தி போடுவாங்க. சரியா? பாருங்க, இந்த கேள்வி செய்யக்கூடிய மாதிரி தான் நீங்க கஷ்டமா இருக்கு இல்லையா? கூற்று முடிவு பாத்திக்கிறோமா? சரியா? அப்ப கூற்று முடிவு கேள்வியில் பாத்திக்கிறோம். சரியா? ஓகே, இனி அப்கமிங் கிளாஸ்ல அங்கே கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அப்கமிங் கிளாஸ்ல இந்த பேப்பர்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஏனைய கேள்வி பேப்பர் ஏனைய கேள்வியில இதை கொஞ்சம் முயற்சி செஞ்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இல்ல மிஸ் ஆகிற நாங்க பார்க்காத கேள்வியிலேக்கு தானே அந்த கேள்வியில எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல சரியா? கிடைக்குமா? ஒருக்கா பாத்துக்கோங்க ரெக்கார்டிங். சரியா? ஓகே, தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. Good night, sir.